السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. சலஃப் கிளர்ச்சியாளர்களும் ஹவாரிஜ் கிளர்ச்சியாளர்களும் இந்த தலைப்பில் இது மூன்றாவது அமர்வு. முதல்ல அந்த தலைப்பை விளக்கி பேசியாச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு அந்த தலைப்புக்குள்ளே போகிறதுக்கு முந்தி ஒரு உதாரணம் ஒன்று பார்த்தோம். சலஃபி வழிமுறையின் அடிப்படையில் சவுதியில் ஆட்சி மாற்றம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு ஆட்சி மாற்றத்தை பார்த்தோம். ஆட்சியாளர் முஸ்லீமாக இருக்கும் பொழுதே, அவர் காஃபிர் என்று அறிவிக்கப்படல, முஸ்லீமாக இருக்கும் பொழுதே அவர் ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டார். அகற்றி வேற ஒரு ஆட்சியாளரை அங்கே கொண்டு வர்றாங்க. அப்போ ஆட்சியாளர் என்ன அநியாயம் செஞ்சாலும், அவர் அடித்து உங்கள்கிட்ட இருக்கிறத பிடுங்கினாலும் கூட நீங்கள் அவருக்கு எதிர் நிலைப்பாடு எடுக்கக்கூடாது, அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடாது என்று ஹதீஸுகளை மேற்கோள் காமிச்சு பேசுகிறாங்க. ஆனால் இந்த ஹதீஸெல்லாம் அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியாமலா போயிடுச்சு. அவங்க ஆட்சியாளர், அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த ஆட்சியாளர்களுக்கு அதை செய்யறதுக்கு அனுமதியும் ஆதரவும் வழங்கி அறிஞர்கள் ஃபத்வா கொடுத்து கையெழுத்து போட்டிருந்தாங்க. அல்லாமா முஹம்மது இப்னு இப்ராஹிம் அல் ஷேக் அவங்க, அப்புறம் அதில் 4வது கையெழுத்து போட்டு ஷேக் அப்துல் அசீஸ் இப்னு அப்துல்லா இப்னு பாஸ், இவங்கெல்லாம் அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்போது இன்னைக்கு சலஃபி தாயிகள் என்று சொல்லி கொண்டு தமிழ்நாட்டிலையும் சரி மற்ற இடங்கள்லையும் சரி அவங்க என்ன முன் வைக்கிறாங்க, ஆட்சியாளர் என்ன பண்ணாலும் இருக்கக்கூடாது, ஆட்சியாளர்கிட்ட நீங்கள் தெளிவான குஃப்ருன் பவாஹும் அதை பார்த்தாலே தவிர ஆட்சியாளருக்கு எதிர்த்து நீங்கள் பேசக்கூடாது. எந்த ஆட்சியாளர்? அநீதியான ஆட்சியாளர். அநீதியான ஆட்சியாளர் உங்களை அடித்தாலும் வாங்கிக்கணும், அப்படி தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, அப்படி தான் ஹதீஸ், இதுதான் நபி வழி. எது? அநீதிக்கு அடங்கி போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு இந்த ஹதீஸ்களை மேற்கோள் காட்டுறாங்க. இப்போ நம்முடைய கேள்வி என்ன, அப்போ இந்த ஹதீஸ்லாம் ஷேக் முஹம்மது இப்னு இப்ராஹிம் அல் ஷேக்குக்கு தெரியாது, இந்த ஹதீஸ் எல்லாம் ஷேக் பின் பாஸுக்கு தெரியாது. தெரியும் தானே? தெரிஞ்சு தானே அவங்க ஆட்சி மாற்றத்துக்கு ஃபத்வா கொடுத்தாங்க. அப்போ இந்த ஹதீஸை இந்த பெரும் அறிஞர்கள் புரிந்து கொண்ட முறை என்பது வேறு. இந்த ஹதீஸை காண்பிச்சு ஆட்சியாளர் விஷயத்தில் என்ன நடந்தாலும் நீங்கள் வாய மூடிட்டு இருக்கிறோன்னு சொல்லி மக்களுடைய நியாயமான மனக்குமுறலை கூட அடக்க முயற்சி செய்கிறாங்க. பார்த்தீங்களா? இந்த சலஃபி தாயிகள் இந்த ஹதீஸை கொண்டு புரிந்து கொள்வது வேறு. அப்போ யாருடைய புரிதல் எடுக்கணும்? எதுவாக இருந்தாலும் வாய மூடிட்டு அடி வாங்கிட்டீரு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சலஃபி அழைப்பாளர்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க, அவங்க பேச்சு எடுத்துக்கிறதா, இல்லை அவங்க சில வெளிநாட்டு அறிஞர்கள்லாம் கூட மேற்கோள் காட்டுறாங்க, அவங்கள எடுக்கிறதா, அல்லது அப்படிலாம் இல்லை, உங்களால் அகற்ற முடியும், உங்களுக்கு அந்த சக்தி இருக்குது, குறைந்த இழப்புகளோடு அதை செய்ய முடியும் அப்படின்னா இதை நீங்கள் செய்யலாம் என்று ஃபத்வா கொடுத்தாங்களே, இந்த அறிஞர்கள் இதை எடுத்துக்கிறதா? அப்போ யார் அந்த ஹதீஸை சிறப்பாக விளங்கினாங்க? அப்போ என்ன சொல்றாங்க, ஆட்சியாளருக்கு எதிராக எந்த வகையில் கிளர்ச்சி செய்யக்கூடாது, ஆயுதம் தாங்கிய கிளர்ச்சி போர் அப்படின்னு மட்டும் இல்லை, நீங்கள் எதிராக கருத்து சொன்னாலுமே கூட நீங்களுமே ஹவாரிஜ் தான். ஹவாரிஜில் ஹவாரிஜ் ஊதியா அப்படின்னு இருக்குது. அவங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊது அப்படின்னா உட்காந்து இருக்கிறது, அல்லது காதியா உட்காந்து இருப்பாங்க. அதாவது சிட்டிங் ஹவாரிஜ். அவங்க புரட்சியில் கிளர்ச்சியில் களத்தில் இறங்கலைன்னா கூட உட்காந்துக்கிட்டே ஆட்சியாளர் எழுத்து குறை சொல்லுவாங்களாம். அதுவும் கூட ஹவாரிஜில் ஒரு வகை தான். நீங்களும் அந்த வகையில் சேர்ந்துடுறீங்க. நீங்கள் ஆயுதம் தாங்கி கிளர்ச்சியில் இறங்கலைன்னா கூட நீங்களாம் கருத்து சொன்னாலே அந்த ஹவாரிஜ் கூட்டத்தில் சேர்ந்துடுறீங்க அப்படின்னாங்க. இப்படின்னா உட்காந்து நம்ம சும்மா இல்லாமல் ஃபத்வாலாம் வர கொடுத்துருக்குறாங்க. அப்போ அவங்க ஹவாரிஜ் இல்லை. இந்த ஹதீஸை அவங்க அப்படி புரிஞ்சிக்கல, நீங்கள் இப்படி புரிஞ்சுக்கிறீங்க. அப்போ இந்த ஹதீஸுகளை எப்படி தான் புரிஞ்சுக்கணும்? சலஃப் எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்களோ அப்படி. அப்போ இவங்க என்ன சொல்றாங்க, சலஃப்ல ஆரம்பத்தில் ஒரு சிலர் வேற வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. என்ன ஒத்துக்கிறாங்க? ஆரம்பத்தில் சலஃப்ல இதில் 2 நிலைப்பாடு இருந்துச்சு, கிளர்ச்சி செய்யலாம் கிளர்ச்சி செய்யக்கூடாதுன்னு 2 நிலைப்பாடு இருந்துச்சு. ஆனால் ஒரு 200 வருடங்களுக்கு பிறகு அங்கே ஒரு இஜ்மா ஏற்பட்டுடுச்சு. என்ன ஏற்பட்டுடுச்சா? இஜ்மா ஏற்பட்டுடுச்சான். இஜ்மா அப்படின்னா என்ன? அறிஞர்கள் மத்தியில் உள்ள ஒரு ஏகோபித்த ஒருமித்த நிலைப்பாடு ஏற்பட்டுடுச்சு அப்படிங்கிறாங்க. அப்படி ஏற்பட்டிருந்தா அப்போ அந்த இஜ்மாவை முஹம்மது இப்னு இப்ராஹிம் அல் ஷேக் மீறிட்டாங்களா? அந்த இஜ்மாவை அப்துல் அசீஸ் இப்னு அப்துல்லா இப்னு பாஸ் மீறிட்டாங்களா?
இவங்க சவுதியுடைய தலைமை முஃப்திகள். அப்போ உண்மையிலே இஜ்மா இல்லை, அப்படித்தானே? இஜ்மா இருந்தால் அதை மீறுறதுக்கு அனுமதி இல்லை. இஜ்மா இருந்தால் அதை மீறுவதற்கு அனுமதி இல்லை. மீறினா வடிகட்டில் போயிடுவீங்க. அதுதான் இஜ்மா பற்றி உள்ள நிலைப்பாடு. அப்போ இஜ்மா இருந்துச்சு அப்படின்னா ஷேக் முகமது இப்ராஹிம் ஆலு ஷேக்கோ அல்லது ஷேக் பின்பாஸோ இப்படி ஒரு நிலைப்பாடை எடுத்திருப்ப முடியாது. அப்போ இஜ்மா இருக்குது இந்த விஷயத்துல அப்படின்னு இவங்க சொல்றது உண்மை அல்ல. அதை தெளிவாக புரிஞ்சுக்கலாம். இந்த விஷயத்தில் உண்மையில் என்னதான் நடந்துச்சு? சலஃப்ல ஆட்சியாளர் என்ன செஞ்சாலும் கிளர்ச்சி செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பிரிவினர் சொன்னாங்க. இன்னொரு பிரிவினர் என்ன சொன்னாங்க, என்ன செஞ்சாங்க, அதான் நம்ம பார்க்குறோம். அப்போ ஆட்சியாளரை பற்றி நமக்கு தெரியும். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவில் ஒரு ஆட்சியை ஏற்படுத்தினாங்க. ஆட்சி ஏற்படுத்தினாங்களா இல்லையா? ஏற்படுத்தினாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த அதிகாரம் என்பது அவங்க நபி என்பதனால் வந்தது. ஒரு ஆட்சியாளருக்கு கீழ்ப்படிதல் அப்படிங்கிற கோணத்தில் இல்லை, நபிக்கு கீழ்ப்படிதல் என்ற கோணத்தில் இருக்குது. அப்போ அந்த நுபுவத்து தான், அந்த ரிசாலத், அவங்க நபி ரசூல் என்பது தான் அவங்களுக்கான தலைமைக்கான காரணமாக அமைஞ்சிச்சு, அவங்கள மக்கள் கீழ்ப்படிதலுக்கான காரணமாக அமைஞ்சிது. இப்போ நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாராங்க. எந்த வருஷம் மௌத்தாராங்க? ஹிஜ்ரத் நடந்து 11வது வருஷத்தினுடைய ஆரம்பத்தில். 10வது வருஷம் ஹஜ்ஜி செய்கிறாங்க. துல் ஹஜ் மாதம் தான் வருஷத்துடைய கடைசி மாதம். அதுக்கப்புறம் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல். ரபியுல் அவ்வல் பிறை 12ல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணிக்கிறாங்க. இப்போ நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த உடனே மதீனால இருந்த அந்த முஹாஜிருன் அன்சாருடைய அந்த மூத்த சஹாபா மத்தியில் அவங்களுக்குள்ள பேச்சு இதெல்லாம் வருது. அடுத்தது யார் தலைமை தாங்கிறது அப்படிங்கிறதுல அதில் ஒரு வழியாக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த உம்மத்திலேயே அதுக்கு தகுதியானவங்க. இந்த உம்மத்தில், இந்த முஸ்லீம் உம்மத்தில் இந்த மிக தகுதி வாய்ந்தவங்க அவங்க தான் அப்படின்ற எல்லா நபித்தோழரும் ஏற்றுக்கிட்டு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவை முஸ்லீம் சமூகத்துக்கு தலைவராக ஆக்குறாங்க. அப்போது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீம் சமூகத்துக்கு தலைவராக இருந்தாங்க, நபியாகவும் இருந்தாங்க, முஸ்லீம் சமூகத்தினுடைய நிர்வாக தலைவராக, அரசியல் தலைவராகவும் இருந்தாங்க. இப்போ நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து விட்ட பிறகு முஸ்லீம் சமூகத்துக்கு இதுக்கு பேர் நபின்னு யாரும் வரமாட்டாங்க. அவங்க தான் கடைசி நபி, கடைசி ரசூல். இப்போ முஸ்லீம் சமூகத்தினுடைய விஷயங்களில் வழிகாட்டுறதுக்காக தலைமையில் ஒன்று தேவை. மார்க்க விஷயங்கள்லேயும் அவங்க வழிகாட்டுவாங்க. இன்னைக்கு ஆட்சியாளர்கள் மார்க்க விஷயத்தில் வழிகாட்டுற அளவுக்கெல்லாம் பெரும்பாலும் கல்வி உடையவங்களாம் இல்லை. ஆனால் அங்கே சிறப்பான கல்வியும் சிறப்பான புரிதலும் அரசியல் தெளிவும் உடையவங்க தான் தலைவராக வந்தாங்க. அதுதான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ அவங்கள தலைவராக்கினப்போ அவங்க நபியினுடைய அந்த பள்ளிவாசல் மஸ்ஜிது நபவி அங்கே மக்களுக்கு முன்னாடி உரையாற்றுறாங்க. அப்போ தன்னை பற்றி அவங்க எப்படி அறிமுகப்படுத்திக்கிறாங்க? ஆனா ஹலீஃபத்து ரசூலுல்லா, நான் ரசூலுல்லாஹுடைய ஹலீஃபா. அப்போ இங்கேருந்து தான் அந்த ஹிலாஃபத் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. நம்ம சில சகோதரர்கள் இந்த ஹிலாஃபத்தை பற்றி ஓவராக பேசுவாங்க, அதை பற்றி ஒன்றுமே தெரியாது. பெரும்பாலும் ஹிலாஃபத் இயக்கவாதிகள் பார்த்தீங்கன்னா ஹிலாஃபத்தை பற்றி ரொம்ப பேசுவாங்க. ஹிலாஃபத் மார்க்கத்தில் கடமை அப்படின்லாம் பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் ஹிலாஃபத்துடைய வரலாறும் தெரியாது, ஹிலாஃபத்தினுடைய சட்டமும் தெரியாது. இது பரவலாக இருக்கிற பிரச்சனை. தௌஹீத் பேசுகிறவங்க தௌஹீதை மாற்றுன்னு சொல்லிக்குவாங்க, தௌஹீதை கேளுங்க அவங்களுக்கு தெரியாது. குறிப்பாக தௌஹீத் அஸ்மா வஸிஃபாத், அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை பற்றி கேளுங்க அவங்களுக்கு தெரியாது. தௌஹீத் பேசுகிறவங்களுக்கு தௌஹீத் தெரியாது, ஹிலாஃபத் பேசுகிறவங்களுக்கு ஹிலாஃபத் சரியாக தெரியாது. அதே மாதிரி தான் தப்லீக் ரொம்ப ஆர்வமாக இஹ்லாஸாக தப்லீகில் போவாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய தப்லீக் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டு பாருங்க, தெரியாது. இப்படிதான் இருந்துச்சுன்னு தங்களுடைய அந்த முறையை தான் நபி வழின்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் நபி வழியாக அவங்க படித்து பார்த்தது கிடையாது. ரசூலுல்லாஹ்வுடைய முறையில் தப்லீக் என்ன, சுன்னத்தான தப்லீக் இது அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் சலஃபி தாவாவும் மாற ஆரம்பிச்சிருக்கு. சலஃபியா பற்றி நிறைய பேசுகிறாங்க, ஆனால் சரியான சலஃபி வழிமுறை எதுன்றது தெரியறது இல்லை. சரி, இப்போ நம்ம இந்த ஹிலாஃபத்து வரும். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதல் ஹலீஃபா. இவங்க 2.25 வருஷம் ஆட்சி செஞ்சாங்க. அதுக்கு பிறகு மரணிக்கிறாங்க. அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க. இவங்க 10 வருஷத்தை கொஞ்சம் அதிகமாக, கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆட்சி செய்கிறாங்க, மரணிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு வர்றாங்க. இவங்க ஒரு 12 வருஷம் ஆட்சி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் மரணிக்கிறாங்க. மரணிக்கிறாங்கன்னா இயற்கை மரணம் இல்லை, கொல்லப்படுறாங்க. முஸ்லீம் பேர் தாங்கிகளால் கொல்லப்படுறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டாங்க தான். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்தது ஒரு மஜூசி,
அபு லுலுஆ ஃபைரூஸ் அப்படிங்கிற பெயர் கொண்ட ஒரு மஜூசி. மஜூசினா என்ன? அந்த பாரசீகம், இன்றைய ஈரான், அது சுற்று வட்டாரங்கள், அதை ஆட்சி செய்துகிட்டு இருந்த அந்த மக்கள், அவங்களாம் நெருப்பு வணங்கிகள், நெருப்பை அடிப்படையாக வணங்குவாங்க. சிலைகளையுமே வணங்கக்கூடியவர்கள் தான் அவங்க. ஆனால் அடிப்படையாக வந்து நெருப்பு அவங்களுக்கு. அந்த பாரசீக பேரரசு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் முற்றிலுமாக வீழ்த்தப்பட்டுச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலேயே அங்கே படையை அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் முற்றிலுமாக வீழ்த்தப்பட்டுச்சு. அதனால தான் முன்னாள் பாரசீக பேரரசனுடைய இந்நாள் வாரிசுகள், அதாவது ஈரான், அதில் இருக்கக்கூடிய ஷியாக்கள், இவங்களுக்கெல்லாம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சுத்தமாக முடியாது. என்ன காரணம்? அவங்களுடைய பேரரசை வீழ்த்துறாங்க. ஆனால் அவங்க காஃபியர்களாக இருந்தப்போ வீழ்த்தப்பட்டது. இன்னைக்கு இவங்க தங்களை முஸ்லீம்னு சொல்லிக்கிறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆதரவாளர்கள் ஷியத்து அலி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பேரில் கடுமையான வெறுப்பு கொண்டவர்களாக இருக்காங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்தது ஒரு காஃபிர். ஏன்னா பாரசீக பேரரசு வீழ்த்தப்பட்டுச்சு. அங்கே போரில் தோற்றவர்கள், அந்த படை வீரர்கள்லாம் அடிமைகளாக கொண்டு வரப்பட்டாங்க. அதில் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை, அவங்களுக்கு நிறையா அடிமைகள் கிடைச்சாங்க போர் செல்வமாக. அவங்க மதீனாவில் 100க்கும் மேற்பட்ட அடிமைகள் அவங்கள்ட்ட இருந்தாங்க. அதில் ஒருத்தன் தான் இந்த ஃபைரூஸ். அவன் தான் ஒரு ஃபஜருடைய நேரத்தில் இகாமத் சொல்லப்பட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இமாமத்துக்கு நிற்கும் போது வந்து கத்தியால் குத்தி கொலை செய்கிறான். ஆனால் உடனே அவன் மரணிக்கலை. அடுத்த நாள் அப்படி தான் மரணிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சிக்கு செய்கிறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் பாரசீக பேரரசில் மிச்சம் இருந்த பகுதிகளும் முழுமையாக வெற்றி கொள்ளப்படுது. இன்றைய ஆப்கானிஸ்தான் வரைக்கும் முஸ்லீம்களுடைய ஆட்சிக்கு வந்துருச்சு. அதே போல் வந்து ரோம பேரரசும் கடுமையான தோல்வியை சந்திச்சு. இன்றைய துருக்கி எல்லை வரைக்குமே முஸ்லீம் பேரரசு போச்சு. எகிப்தினுடைய முழு பகுதியும் முஸ்லீம்களுடைய ஆட்சிக்கு வந்தது. அதையும் தாண்டி இன்றைய லிபியா பகுதிகளுக்கெல்லாம் முஸ்லீம் ஆட்சி, லிபியா துனிசியா பகுதிகளுக்கெல்லாம் முஸ்லீம் ஆட்சி போச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்தில், இந்த ஹிலாஃபத் ராஷிதா காலகட்டத்தில் அதிகமான இடங்கள் வெற்றி கொண்டது. அப்போ நிறைய புது இடங்கள் முஸ்லீமுடைய ஆட்சிக்குள்ள வருது. நிறைய புதிய நபர்கள் முஸ்லீம்களாக மாறுறாங்க. அந்த பின்னணியில தான் குழப்பங்கள் அப்படிங்கிறது உருவாகுது. அதுல யமன் பகுதியை சேர்ந்த ஒரு யூதன், அப்துல்லாஹ் இப்னு சபா அப்படிங்கிறவன், அவன் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதாக தன்னை காண்பித்துக் கொண்டான். உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அவன் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதாக காமிச்சிட்டு இருந்தான். அவன் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் குழப்பங்களை ஏற்படுத்தி ஈராக்கிலையும் எகிப்திலையும் போய் அவனுக்கு ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு ஒரு 2000 பேருக்கு மேலே உள்ள நபர்களை அழைத்து கொண்டு மதீனாவுக்கு வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை முற்றுகையிட்டான். அவன் மதீனாவில் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க? யாரும் மதீனாவில் இல்லை, ஒரு சிலரை தவிர. ஏன்? அது ஹஜ்ஜுடைய நேரம், எல்லாம் ஹஜ்ஜுக்கு போயிட்டாங்க. அப்போது மிக குறைவானவங்க தான் மதீனாவில் இருந்தாங்க. அந்த நேரத்தை இலக்கு வச்சு தான் அவங்க வந்தாங்க. அவங்களும் எப்படின்னா ஹஜ்ஜுக்கு போகிற மாதிரி தான் வந்தாங்க. அந்த பக்கத்துலேயே வந்தால் மதீனாவில் வந்து தங்கியிருந்து அப்புறம் மக்காவுக்கு போவாங்க. இவங்களும் இதே மாதிரி வந்து தங்கினாங்க. ஹஜ்ஜுடைய நேரம் வந்துருச்சு. அப்போ மக்காவுக்கு போகிறவங்களாம் போயிட்டாங்க. இவங்க மட்டும் அங்கேயே உட்காந்துருக்கிறாங்க. அப்போ தான் வந்து மக்களுக்கு ஏதோ யோசனை தோணுது, இவங்க ஹஜ்ஜுக்கு வந்தவங்க போல தெரியலையே, ஹஜ்ஜுக்கு போகிறதா இருந்தால் இந்நேரம் கிளம்பி போயிருக்கணும், ஏன் மதீனாலே உட்காந்துருக்கிறாங்க. அப்புறம் தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை முட்டுகிறாங்க. அது ஒரு நீண்ட சம்பவம். அதெல்லாம் நம்ம தனி ஒரு வகுப்பாகவுமே இன்ஷா அல்லாஹ் பார்க்க வேண்டியிருக்கும். இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டை முற்றுகையிட்டு கொலை செய்கிறாங்க. அதை தடுக்கிறதுக்கு பல நபித்தோழர்களும் முயற்சி செய்கிறாங்க. ஆனால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப உறுதியாக ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாங்க, என்னை காப்பாற்றுறதுக்காக யாரும் வந்து போரிடக்கூடாது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட 300க்கும் மேற்பட்ட அடிமைகள் இருந்தாங்க. அவங்களுக்குமே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கட்டளை இட்டுட்டாங்க, என்னை காப்பாற்றுறதுக்காக நீங்கள் யாரும் போரிடக்கூடாது. போரிட மாட்டேன்னு யாராவது வாக்குறுதி கொடுத்தீங்க அப்படின்னா உடனே உங்களையே நான் விடுதலை செஞ்சிடறேன், சுதந்திர மனிதனாக போயிடுவீங்க அப்படியெல்லாம் சொல்லி எல்லாரும் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தான் போக வச்சாங்க. ஏன்னா நபியுடைய முன்னறிவிப்பு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுக்கு நேரடியாக இருந்துச்சு, உங்களை இப்படி ஒரு கூட்டம் கொலை செய்யும், நீங்கள் அந்த நேரத்தில் சபரோட இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்படுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அதை தடுக்கிறதுக்காக தன்னுடைய 2 மகன்கள் அல் ஹசன் அல் ஹுசைன் 2 பேரையுமே, நீங்கள் உங்களுடைய ஆயுதங்கள்லாம் எடுத்துக்கிட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டில் முன்னாடி போய் நிற்கணும், உங்களை தாண்டி யாரும் உள்ளே போக விடக்கூடாது அப்படின்லாம் அனுப்பிச்சிருந்தாங்க. அவங்களும் வந்து நின்று இந்த குழப்பவாதிகளை தடுக்கிறதுக்கு கடுமையான முயற்சி எடுத்தாங்க. அவங்க உடம்பு முழுக்க அம்புகள் பாய்ந்து மயக்கமடைஞ்சு கீழே ஒரு அளவுக்கு அவங்க போரிட்டாங்க. ஆனால் இவங்க இருக்கிற வரைக்கும் இந்த பக்கம் தாண்டி போக முடியாதுன்னு வீட்டுக்கு பின்பக்கம் போய் சுவர் ஏறி குதிச்சு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்கிறாங்க அந்த குழப்பவாதி. இப்போ இந்த கொலைக்கு பின்னணியில தான் முஸ்லிம் உம்மத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் ஆரம்பிக்குது. அப்போ அதுக்கு பிறகு மதீனா வந்து ஒரு வாரத்துக்கு அந்த குழப்பவாதிகளுடைய ஆதிக்கத்தில் தான் இருந்துச்சு, கண்ட்ரோலே அவங்கள்ட்ட தான் இருந்தது.
மஸ்ஜித் நபியில் தொழுவரவங்களெல்லாம் தொந்தரவு பண்ணாங்க. மதீனாவில் பல வீடுகளுக்குள்ளே பூந்து தகராறு பண்ணுறாங்க, பெண்களுக்கிட்டலாம் தகராறு பண்ணுறாங்க. அப்போ மதீனாவில் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்ற சூழல் வருது. அதே சமயத்தில் இந்த குழப்பவாத கூட்டத்துக்கு, இந்த கொலைகார கூட்டத்துக்கு தெரியும் ஹஜ்ஜு முடிச்சா எல்லாம் திரும்பி வர ஆரம்பிச்சிருவாங்க, அப்போ வந்து நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஆட்சியாளர் ஆக்கிடணும் அப்படின்ட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு போய் கேட்குறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போ அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்குறாங்க, அவங்க மாட்டேன்றாங்க. அப்படியே ஒரு முக்கியமான சஹாபிகிட்டே போய் கேட்குறாங்க, நீங்கள் பொறுப்பேற்றுங்க அப்படின்னு மிரட்டெல்லாம் பார்க்குறாங்க. அப்போ அதை பார்த்துட்டு என்ன செய்கிறாங்க, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா விட்டு வெளியேறிடுறாங்க. தொல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு மதீனா விட்டு வெளியேறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மதீனா விட்டு வெளியேறி பஸ்ராவுக்கு போயிடுறாங்க. ஈராக்கில் இருக்கிற பஸ்ரா நகரத்துக்கு போயிடுறாங்க. எதுக்கு? பாதுகாப்பு இல்லை. போய் ஒரு படையை திரட்டிட்டு வந்து இந்த கொலைகாரங்களை வந்து பழி வாங்கணும். ஏன்னா மார்க்க சட்டம், ஒரு முஸ்லீம் கொல்லப்பட்டால் அந்த கொலைக்கு பழி வாங்குவது என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. குத்திப அலைக்கும் கொஞ்சம் கிசாஸ், அநீதியாக கொல்லப்பட்ட ஒரு முஸ்லீமுக்காக நீங்கள் பழி வாங்குறது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அந்த மார்க்க கடமையை நிறைவேற்றுவதற்காக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு, தொல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கெல்லாம் வந்து அங்கே போய் படை திரட்டுறாங்க. பஸ்ராவில் போய் படை திரட்டுறாங்க. ஏன் பஸ்ரா போய் படை திரட்டினாங்க அது ஒரு நிமிஷம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு மதீனால தான் இருக்கிறாங்க. குழப்பங்கள் மிகைக்குது, மக்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் போகுது. ஏற்றுக்கலன்னா அலி ரலியல்லாஹு அன்ஹுவையுமே கொலை செஞ்சிருவாங்க அப்படிங்கிற சூழல்லாம் உருவாது. அப்போ ஒரு கட்டத்தில் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹிக்மத்தாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க, சரி ஆட்சி பொறுப்பு நம்ம கையில் எடுத்துக்குவோம். இவங்க ஆட்சி பொறுப்பு தான் கையில் கொடுக்குறாங்க, கையில் எடுத்துக்கிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட வந்து அந்த கண்ட்ரோலுங்கிறது வந்துடும், கட்டுப்பாடுங்கிறத நம்ம கொண்டு வந்துடலாம். முழு கட்டுப்பாடு வந்த பிறகு நம்மக்கிட்ட படைபலமெல்லாம் சேர்ந்த பிறகு இவங்க ஒவ்வொருத்தரையும் நம்ம வந்து விசாரித்து யார் இந்த குற்றத்தை செஞ்சாங்கன்றதை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம். ஏன்னா 2000 பேரை வெட்டலை, 2000 பேர் குழப்பம் பண்ணாங்க. ஆனால் கொலை செஞ்சது ஒரு சிலர் தானே போய் வெட்டினாங்க. அந்த நபர்கள் யாருன்னு அடையாளம் காணப்படும். குற்றம் செஞ்சவனுக்கு தான் அந்த தண்டனை. வெளியில் நின்று தகராறு பண்ணால் அவங்களுக்கு வேறு விதமான தண்டனை. கொலையே பண்ணுறாங்க அவங்களுக்கு தான் மரண தண்டனை கொடுக்கணும். அப்போ உண்மையான கொலையாளிகள் யாருங்கிறத அடையாளம் காணணும். 2000 பேரில் இந்த உண்மையான கொலையாளி யாருங்கிறத எப்படி அடையாளம் காண்றது? 2000 பேரை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு படை இருந்தால்தான் அதை செய்ய முடியும். அப்போ அதுக்காக அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, தலைமை பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க, கலீஃபா பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க. இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய நியத்து என்ன? கட்டுப்பாடை கையில் எடுத்து முழு கட்டுப்பாடு வந்த பிறகு விசாரித்து தண்டனை. அதுக்கு நடுவில் மக்களுக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தணும். ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்தால் தான் பாதுகாப்பு ஏற்படுத்த முடியும். அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க பொறுப்பை கையில் எடுத்துக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு படை திரட்டிட்டு வராங்க பஸ்ராவிலேருந்து. ஏன் பஸ்ராவுக்கு போனாங்க? ஏன் மக்காவுக்குலாம் போல? ஒன்று மக்கால ஹஜ்ஜு இதெல்லாம் இருக்குது. பஸ்ராவுக்கு அவங்க போனதுக்கு காரணம் இருக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்துக்கு பிறகு அபூபக்கர் உமருடைய ஆட்சி இருக்குது இல்லையா? அப்போ அவங்க வந்து முதல் பெரும் படையெடுப்புங்கிறது பாரசீக பேரரசை வீழ்த்துறதுக்கான படையெடுப்பு தான். சசானிட் பெர்ஷியன் எம்பையர், அதை வீழ்த்துறதுக்கான படையெடுப்பு தான். அப்போ ஈராக்குன்னு இன்னைக்கு நம்ம பார்க்குற பகுதிகள்லாம் பாரசீக பேரரசனுடைய பகுதி தான். அப்போ அந்த இடம் தான் முதல்ல முஸ்லீம்கள் கையில் வந்தது. ஏன்னா அந்த எல்லையை ஒட்டி அரபிகள் இருந்தாங்க, அவங்கெல்லாம் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ அந்த இடத்துல இராணுவ முகாம் ஏற்படுத்துறாங்க. இராணுவ முகாம் என்பது அது தங்கும் நகரமாகவும் மாத்துறாங்க. இங்கிலீஷ்ல இதுக்கெல்லாம் என்ன பேரு? ஆர்மி கேம்ப்ல அவங்களுக்கு வந்து தங்குற ஃபெசிலிட்டி எல்லாம் ஏற்படுத்திட்டாங்க. அப்படின்னா பேரக்ஸ் சொல்லுவாங்க. பேரக்ஸ்க்கும் கண்டோன்மெண்ட்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பேரக்ஸில் வந்து எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கும், உங்களுக்கான குவார்ட்டர்ஸ் அதெல்லாம் இருக்கும். ஆனால் ஃபேமிலியை கொண்டு வர முடியாது. கண்டோன்மெண்ட்டுங்கிறது ஃபேமிலியை கொண்டு வந்து விஷயம். ஃபேமிலிக்கான குவார்ட்டர்ஸ்லாம் இருக்கும், லேடிஸு பிள்ளைங்க எல்லாருமே வருவாங்க, அதான் கண்டோன்மெண்ட். இப்போ நம்ம பெங்களூர் கண்டோன்மெண்ட் ஸ்டேஷன் இருக்குது, ஊட்டியில் கண்டோன்மெண்ட் இருக்குது. சென்னையில் பார்த்தீங்கன்னா பெரம்பூர் போகிற ரோடுக்கு பேர் பேரக்ஸ் ரோடு, அது பேரக்ஸ். இது கண்டோன்மெண்ட். பேரக்ஸும் கண்டோன்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா அதுதான், அங்கிற ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும், குவார்ட்டர்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. ஆனால் பெண்களோ குழந்தைகளுக்கோ அங்கே அனுமதி கிடையாது, அது பேரக்ஸ். கண்டோன்மெண்ட் அப்படிங்கிறது குவார்ட்டர்ஸ்லாம் இருக்கும், உங்கள் ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வந்து வச்சுக்கலாம். ஆனால் அது மிலிட்ரி செட்டில்மெண்ட் தான், மிலிட்ரி ட்ரைனிங்கான தேவையாக இருந்தால் உடனே மிலிட்ரி அனுப்புறதுக்கான ஒரு இடம் தான் அது. கேம்புங்கிறது பொதுவாக டெம்பரரியாக இருக்கும், இதெல்லாம் வந்து பெர்மனன்ட் செட்டில்மெண்ட்டாக மாற்றிடுவாங்க. கூஃபா, பஸ்ரா இது ரெண்டுமே கண்டோன்மெண்ட் சிட்டிகளாக உருவாக்கப்பட்டது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இவை ரெண்டுமே கண்டோன்மெண்ட் சிட்டியாக உருவாக்கப்பட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் தான் அது விரிவாக்கப்படுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? கூஃபாவிலையும் பஸ்ராவிலையும் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் போர் வீரர்கள்.
அப்போ அவசரமா நீங்க பெரிய எண்ணிக்கையில் ஆளை திரட்டணும் அப்படின்னா கண்டோன்மெண்ட்டுக்கு தான் போகணும். அதுக்காகத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பஸ்ராவுக்கு போறாங்க. இப்போ அங்கேருந்து படையை திரட்டிட்டு வர்றாங்க. வந்து பார்த்தா அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹிலாஃபத்தை ஏற்று இருக்கிறாங்க. இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, எனக்கு நீ பையத் செய்யுங்க, என்னை ஆட்சியாளராக ஏற்றுக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் ஒன்னா இருந்தா தான் இந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொல்றாங்க, அவங்க கூட ஜுபைர் இப்னுல் அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் இருக்கிறாங்க, தல்ஹா இப்னு உபைதுல்லாஹ் அவங்களும் இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் மிக முக்கியமான சஹாபா. சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டு 10 சஹாபாக்களுடைய ஒரு ஹதீஸ் இருக்கு தெரியுமா, ஒரே ஹதீஸ்ல 10 நபர்கள், அதுல வந்து ஜுபைர் தல்ஹாலாம் வர்றாங்க. இவங்கெல்லாம் முஹாஜிர்கள் கூட, ரசூல்லா கிட்ட ஆரம்பத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட அந்த முதல் 40 பேர்ல வரக்கூடிய ஆட்கள். இப்போ இவங்க ரொம்ப அந்த படையில் இருக்கிறாங்க, முக்கிய படை தளபதிகள். இப்போ இவங்களுடைய நிலைப்பாடு என்ன, ஆயிஷா தல்ஹா ஜுபைர் இவங்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா, முதல்ல இந்த கொலையாளிகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்கணும். அதுக்கு பிறகு தான் யார் ஹலீஃபாங்கிறத முடிவு செய்யும். அல்லது நீங்க ஹலீஃபாவே இருங்க, பிரச்சனை இல்லை, ஆனா உங்களுக்கு கீழ்ப்படிவோம் அப்படின்னு பையத் செய்யறது அதுக்கு பிறகு தான் செய்யும். தண்டனை முதல்ல, பையத் அப்புறம். இது ஆயிஷா ஜுபைர் தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹும் இவங்களுடைய நிலைப்பாடு. ஆனா அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க, முதல்ல பையத் செஞ்சு கீழ்ப்படிங்க. முஸ்லிம் மதத்துக்கு தலைமை இல்லாமலாம் இருந்துடக்கூடாது இல்லையா, முதல்ல பையத் செஞ்சு கீழ்ப்படிங்க, எல்லாரும் ஒன்னாகும், அப்பதான் எல்லாரும் வலிமையா இருப்போம். வலிமையா இருக்கும் போது தான் குற்றவாளிகளை தேடி கண்டுபிடிச்சு தண்டிக்கலாம் முடியும். இது அலி ரலியல்லாஹு அன்ஹு நிலைப்பாடு. அலி ரலியல்லாஹு அன்ஹு தனியாலாம் இல்லை, கூட தான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறார். இன்னும் சில முக்கியமான சஹாபாலாம் அவங்க கூட தான் இருக்கிறாங்க. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யப்பட்ட அந்த செய்தி ஷாம் பகுதிக்கு போகுது. ஷாம்ங்கிறது என்ன, இன்னைக்கு நம்ம மேப்ல பார்க்கக்கூடிய சிரியா, லெபனான், ஜோர்டன், பலஸ்தீன், துருக்கியினுடைய அந்த தெற்கு பகுதி, இந்த கேசியான்டெப் அந்த சிட்டிஸ்லாம் வருது பார்த்தீங்கன்னா, அந்த பகுதி எல்லாமே ஷாமுடைய சேர்ந்தது. இன்னைக்கு அது இத்தனை 4 நாடுகளாகவும் 5வது நாட்டில் ஒரு பகுதியாகவும் பிரித்து வச்சிருக்காங்க. இன்னைக்கு அது வந்து ஷாம்னு சொல்லுவாங்க. அந்த முழு ஷாமுமே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கவர்னராக இருந்து நிர்வகிச்சுட்டு வந்தாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு காலத்தில் கவர்னர் இருந்து நிர்வகிச்சுட்டு வந்தாங்க. முஆவியா யாரு, அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய மகன். அபு சுஃபியான் மக்கா வெற்றிக்கு முதல் நாள் இரவு ரசூலுல்லாஹை வந்து சந்திச்சு இஸ்லாமை ஏற்றுக்கொள்கிறாங்க. அபு சுஃபியானை கண்ணியப்படுத்துறதுக்கு ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, யாரெல்லாம் காபாவுக்குள்ள போயிட்டாங்களோ அவங்களாம் பாதுகாப்பு பெற்றுட்டாங்க, யாரெல்லாம் அபு சுஃபியானை வீட்டுக்குள்ள புகுந்துட்டாங்களோ அவங்களாம் பாதுகாப்பு பெற்றுட்டாங்க. அபு சுஃபியானை ரசூலுல்லாஹ் கண்ணியப்படுத்தி இருக்கிறாங்க. இன்னைக்கு அபு சுஃபியானை திட்டுற மக்கள்லாம் இருக்கிறாங்க, விவரம் புரியாம. அது மட்டும் இல்லாம உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ரோம பேரரசுக்கு எதிரான படையெடுப்பு நடந்துச்சு. யர்மூக் போர்க்களம், அது வந்து வரலாற்றில் மிக முக்கியமான போர்க்களம். மிக குறைவான எண்ணிக்கையில் இருந்த முஸ்லீம் படை ரோம பேரரசனுடைய படைகளை தோக்கடிக்குது. அந்த யர்மூக் போர்க்களத்தில் அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த போர்ல தன்னுடைய கண்ணு இழக்கிறாங்க. அந்த கண்ணுல அம்பு வந்து பாயுது, அது பிடுங்கி எடுத்துட்டு போரிடுறாங்க. அவங்களுடைய மகன் முஆவியாவும் அந்த போர்ல இருக்கிறாங்க. இன்னொரு மகன், அவங்க பேர் யசீத். யசீதுன்னு பின்னாடி வந்த யசீத் இல்லை, அது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு பிரச்சனை இல்லை, யசீது ஒரு ஹலீஃபா அவர் கிடையாது. இவர் வந்து முஆவியாவுடைய சகோதரர். முஆவியாவுடைய மகனுக்கும் யசீதுன்னு பேர். இவர் வந்து முஆவியாவுடைய சகோதரர். அந்த யசீத் வந்து அங்கே ஷஹீதாகிறாங்க. அல்லாஹ்வுடைய பாதையில என் கண்ணு ஷஹீதாச்சு அப்படின்னு சொல்லி அபு சுஃபியான் சொல்றாங்க. அந்த அளவுக்கு மார்க்கத்திற்கான அர்ப்பணிப்போட தான் அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹும் இருக்கிறாங்க. அபு சுஃபியான் யாரு, ரசூலுல்லாஹ்வுடைய மாமனார் இல்லையா. அபு சுஃபியானுடைய மகள் ஹபீபா ரம்லா பின்த் அபி சுஃபியான், இவங்க ஆரம்பத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டவங்க. மக்கால முதல் 4 வருஷத்துக்குள்ள இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு அவங்க கணவரோட அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சோம். அபிசீனியாலே அவங்க கணவர் மரணிச்சிட்டார். சில பலகீனமான அறிவிப்புகள்ல அபிசீனியால அவங்க கணவர் கிறிஸ்துவ மதத்துக்கு மாறி போய் மரணிச்சிட்டார் அப்படின்னா இருக்கு. ஆனா அது எதுவுமே ஆதாரபூர்வமான அறிவிப்பு கிடையாது. அவங்க வந்து மூமினாக முஸ்லீமாக ஒரு சஹாபியாகவே தான் மரணிச்சாங்க, உபைதுல்லா இப்னு ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ இவங்க வந்து கணவரை இழந்தவராக அபிசீனியால இருக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்ச பிறகு இந்த சம்பவங்களை கேள்விப்படுறாங்க. அந்த சமயம் தான் அவர் மரணிக்கிறாரு. செய்தி வந்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க, ஹபீபா ரம்லாவை நிக்கா செய்யறதுக்கான அந்த ஒரு ஆஃபர் அங்கே அனுப்புறாங்க. மதீனாவிலேருந்து அபிசீனியாவுக்கு சொல்லி அனுப்புறாங்க. நஜாஷி மன்னர், அவர் முஸ்லீம் இல்லையா, அவர் என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ் சார்பாக ஹபீபாட்ட போய் பேசுறாரு. அவங்க நிக்காவுக்கு ஒத்துக்கிறாங்க. மகருக்கானது எல்லாத்தையும் நஜாஷியே கொடுக்குறாரு.
கொடுத்து நிக்கா முடிஞ்சிருச்சு. என்ன நிக்கா இது? மாப்பிள்ளை மதீனால, பொண்ணு அபிசீனியா, வேற வேற நாடு. இன்னைக்கு இந்த மாதிரி நிக்காலாம் பண்ண விட மாட்டேங்கிறாங்க இல்லையா? மாப்பிள்ளைக்கு வந்து விசா டிக்கெட் கிடைக்கல, வர்றாரா வரலையா டென்ஷன் உட்காந்து இருக்கிறாங்க இல்லையா? ஆன்லைன்லேயே வீடியோ கால் போட்டு நிக்கா பண்ணிட்டு போகலாம். அது ரெகுலராக பண்ணுறது இல்லை. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு நிக்கா இப்படி நடந்துருக்குது இல்லையா? ஹபீபா அபிசீனியாவில் இருக்கிறாங்க. இன்றைய மாடர்ன் டே எத்தியோப்பியா, சொமாலிலாண்ட் அந்த ரீஜன் தான் வந்து அன்றைய ஹபஷா, அபிசீனியா. அதனுடைய ஆட்சியாளர் தான் நஜாஷி. பெண் அங்கே மாப்பிள்ளைங்க கல்யாணம் நடந்துச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு வருஷம் கழிச்சு அவங்க கிளம்பி மதீனாவுக்கு வந்துடுறாங்க. அபிசீனியாவில் எல்லா முஸ்லீம்களுமே கிளம்பி மதீனாவுக்கு வந்துடுறாங்க. ஹிஜ்ரி 6 கடைசியில், ஹிஜ்ரி 7 ஆரம்பம். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் படைகளும் ஹைபரில் இருக்கிறாங்க. ஹைபருடைய அந்த யூதர்களுடைய கோட்டை எல்லாத்தையும் வரிசையாக வீழ்த்தி கடைசி கோட்டையை வீழ்த்துறாங்க. அபிசீனியாவிலேருந்து வந்த மக்கள் வந்து நேர் ஹைபருக்கே வந்துடுறாங்க. அந்த கடைசியாக வந்த கூட்டம் ஒரு 50க்கு மேற்பட்ட அந்த நபித்தோழர்கள் இருக்கிறாங்க. அதனுடைய தலைவராக யார் வந்தது? ஜாஃபர் பின் அபி தாலிப். யார்? அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர், ரசூலுல்லாஹ்வுடைய கசின். ரசூலுல்லாஹ் பெரிய சந்தோஷம். ஹைபரை வெற்றி கொண்டது மகிழ்ச்சியா, ஜாஃபரை சந்திச்சது மகிழ்ச்சியா அப்படின்னு ரசூலுல்லாஹ் வந்து சந்தோஷமா சொல்றாங்க. அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி அங்கே வந்துடுறாங்க. யார்? ஹபீப். அப்போ ஹிஜ்ரி 7 ஆரம்பம் பார்த்து அதுக்கு பிறகுதான் வந்து அபு சுஃபியான் ரொம்ப சாஃப்டாகிறாங்க, முஆவியா சாஃப்டாகிறாங்க. யார்? ரசூலுல்லாஹ் நம்ம குடும்பத்து மருமகன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போதான் அவங்க அது ஹுதைபியா ஒப்பந்தமும் நடந்துருச்சு இதுக்குள்ள. அப்போது இஸ்லாமிய அவங்க காது கொடுத்து கேட்க ஆரம்பிக்கிறாங்க. இஸ்லாம் அவங்க இதயத்துக்குள்ள நுழையுது. முஆவியா வந்து அந்த வருஷம் 7வது வருஷமே மதீனாவுக்கே வந்து இஸ்லாமிய ஏற்றுக்கிறாங்க. அதுக்கடுத்த 8வது வருஷம் தான் அபு சுஃபியான் இஸ்லாமிய ஏற்றுக்கிறாங்க. இப்போ அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த வரலாறை சரியாக தெரியாதவங்க என்ன செய்கிறாங்க? அபு சுஃபியான் துரோகி, இதெல்லாம் ஷியாக்கள் கிளப்பி விட்டது. அபு சுஃபியானை மட்டம் தட்டி பேசுவாங்க. அது சம்பந்தமாக வந்து பொய்யான பலகீனமான அறிவிப்புகள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அபு சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு குறை சொல்லுவாங்க. யாரை குறை சொல்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மாமனாரை குறை சொல்கிறாங்க. அதை ஞாபகத்தை வச்சு இஸ்லாமிய ஏற்றுக்கிட்டு என் கண்ணை வந்து அல்லாஹ்வுடைய பாதையில் வந்து என் கண்ணை ஷஹீத் ஆயிடுச்சு அப்படின்னு யர்முக் போர்க்களத்தில் நின்று சொன்னவங்க. இப்போ அபு சுஃபியானுடைய மகன் முஆவியா, முஆவியா இப்னு அபி சுஃபியான். இவங்கெல்லாம் பனு உமையா அப்படிங்கிற கோத்தரத்தை சேர்ந்தவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு ஹாஷிம் என்ற கோத்தரத்தை சேர்ந்தவங்க. இவங்க எல்லாம் குறைஷ் கோத்தரத்துக்கு கீழே வரக்கூடியவங்க தான். இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு ஹாஷிம், அதே குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை அபு தாலிப், அவங்களுடைய மகன் அலி. அப்போ ரசூலுல்லாஹ், அலி இவங்கெல்லாம் பனு ஹாஷிம். முஆவியா பனு உமையா. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு பனு உமையாவை சேர்ந்தவர். அப்போ அந்த வகையில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய உறவினர் கசின் தான் வந்து முஆவியா. இப்போ அல்லாஹ் வந்து கட்டளையிட்டாங்க இல்லையா, குத்திப அலைக்குமுல் கிஸாஸ், அநீதியாக கொல்லப்பட்ட ஒரு முஸ்லீமுக்கு நீங்கள் பழி வாங்குறது உங்கள் மீது கடமையாக்கப்பட்டிருக்குன்னு அல்லாஹ் சொன்னாங்க இல்லையா. அது யார் மேலே முதல்ல கடமைன்னா உறவினர்கள் மேலே தான் முதல்ல கடமை. அவங்களால முடியலன்னா முஸ்லீம் மதத்தில் மற்றவங்க அதை கையில் எடுக்கணும். இப்போ இங்கே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவே எடுத்திருக்கிறாங்க. அவங்க வந்து உஸ்மானுக்கு நேரடி உறவினர் கிடையாது. நிக்கா செஞ்ச வகையில் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யாரை நிக்கா செய்கிறாங்க? ரசூலுல்லாஹ்வுடைய மகளை நிக்கா செய்கிறாங்க, 2வது மகளை. அந்த மகள் மரணித்த பிறகு ரசூலுல்லாஹ் 3வது மகளையுமே கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய 2 மகள்களை திருமணம் செய்தவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களும் மரணிக்கிறாங்க. அப்போ அதுக்குள்ள அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு 4வது மகளை கொடுத்தாச்சு, ஃபாத்திமாவை கல்யாணம் பண்ணியாச்சு. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு இன்னொரு மகள் இருந்தாலும் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன், அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மருமகன். முன்னாடியே அவங்க சித்தப்பா மகன், ஒவ்வொன்று விட்ட தம்பி, இப்போ மருமகன் கூட. இப்போ உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலைக்கு பழி வாங்குறதுக்கு முஆவியா கிளம்புறாங்க. முஆவியாட்ட படை இருக்கு, அல்லாஹ்வுடைய கட்டளை, உறவினர்கள் பழி வாங்கணும். அதுவும் வந்து தங்கிட்ட இப்போ படையே இருக்கு. படை இருக்கக்கூடிய ஒரு உறவினர் பழி வாங்கலைன்னாக்கா அவர் குற்றம் ஆகிடும் இல்லையா, கடமை செய்யலைன்னாகும் இல்லையா. அப்போ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஷாமுடைய படையை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. ஷாமுடைய படை தான் போர்க்களத்தில் மிகவும் அனுபவம் வாய்ந்த படை. ஏன்னா ரோம பேரரசுடைய எல்லையில் இருக்குது. எப்போ பார்த்தாலும் அவங்களுக்கு இவங்களுக்கும் மோதல் நடந்துக்கிட்டே இருக்கும். அப்போ போரில் அனுபவம் வாய்ந்த படை அது. அப்போ அந்த படையோடு அவங்களும் கிளம்பி வர்றாங்க. எங்கே வர்றாங்க? எல்லாம் ஹிஜாஸுக்கு வர்றாங்க, மதீனாவை நோக்கி வர்றாங்க. இவங்க ஈராக்குடைய பஸ்ராலேருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வர்றாங்க. முதல்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய படை வந்துருச்சு. ஆயிஷா, ஜுபைர், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹும் அவங்களுடைய படை வந்துருச்சு. இப்போ பேச்சுவார்த்தை வரும்போது பேச்சுவார்த்தை முடிவு வரல. குழப்பவாதிகள் என்ன செய்கிறாங்க? 2 பக்கமும் இப்படி கலந்துடுறாங்க. அலியுடைய படையிலையும் கலந்துடுறாங்க, ஆயிஷாவுடைய படையிலையும் கலந்துடுறாங்க. கலந்துக்கிட்டு இருட்டு நேரத்தில் பொழுது விடியறதுக்கு முன்னாடி இங்கேருந்து அங்கே அடிக்கிறாங்க. பதிலுக்கு அவங்க ஆட்களை இந்த பக்கம் இருந்தாங்க, இங்கேருந்து அங்கே அடிக்கிறாங்க.
ரெண்டு தரப்புலையும் கலந்து அவங்க வந்து சண்டையை ஆரம்பிச்சு விட்டுறாங்க. அப்போ எது தரப்பு தாக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இவங்கெல்லாம் வந்து சண்டையிட ஆரம்பிக்கும் போது அலியுடைய படைகளும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய படைகளும் மோத ஆரம்பிச்சிருது. அந்த குழப்பத்தை பயன்படுத்தி இந்த குழப்பவாதிகள் யார் உஸ்மானை கொலை செஞ்சாங்களே அவங்க என்ன செய்யறாங்க, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்யறாங்க, தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கொலை செஞ்சிடறாங்க. அவங்க இலக்கே ரசூலுல்லாஹ்வுடைய நெருக்கமானவங்களை எல்லாம் குறி வச்சு காலி பண்றது தான், முஸ்லிம் உம்மத்துக்கு தலைமை இல்லாமல் ஆக்குவது, இஸ்லாமி இல்லாமல் ஆக்குவது அப்படிங்கிறது தான். அப்போ அவனுக்கு இவ்வளோ இலக்கு வச்சு இவங்களெல்லாம் தூக்கிடுறாங்க. ஆனால் அந்த போரில் வந்து அப்போ என்ன நடக்குது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு ஒட்டகத்துக்கு மேலே இருக்கிறாங்க. ஆனால் ஒரு கூண்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்கிறாங்க, எக்ஸ்போஸ் ஆகலை. அந்த கூண்டுக்குள்ளே இருந்து படைகளை தலைமை தாங்குறாங்க. அப்போ அந்த போரில் என்ன நடக்குது, அலி ரலியல்லாஹு அன்ஹு படையை சேர்ந்தவர் அந்த ஒட்டகத்து காலை வெட்டிடுறாரு. ஒட்டகத்து காலை வெட்டினா என்ன ஆகும், ஒட்டகம் சரியும். ஒட்டகத்துக்கு மேலே கூண்டுக்குள்ளே தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா உட்கார்ந்து இருக்கிறாங்க. கீழே விட போகிறாங்க. என்ன ஆகுது, எல்லாம் ஓடி வந்து பிடிக்கிறாங்க. எல்லாம்னா யாரு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா படைகள். அலி ரலியல்லாஹு அன்ஹு படையில் இருக்கிறவங்க ஓடி வர்றாங்க. ரெண்டு தரப்பும் ஓடி வந்து அந்த கூண்டை தாங்கிக்குது. அப்போ வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பேர்ல விரோதம் இருந்தால் இது நடக்குமா? ரெண்டு தரப்பும் ஓடி வராங்க. ஏன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யார், உம்முல் முஃமினீன், மூமின்களுடைய தாய். ரெண்டு தரப்பு இருந்ததுல மூமின்கள் தான். அதனால தன்னுடைய தாய் கீழே விழக்கூடாதுன்னு சொல்லி ரெண்டு தரப்பும் வந்து அந்த கூண்டை தாங்கிக்கிறாங்க. அதோட அந்த போர் முடிஞ்சிருச்சு. அவங்க ஒட்டகத்து மேல வந்து நடத்தினா அதுக்கு ஒட்டக போர், ஒட்டகத்து அரபியில் ஜமல்னு சொல்லுவாங்க. அப்போ இது வந்து கஸ்வத்து ஜமல் அப்படின்னு சொல்லி பேர், ஒட்டக போர். அந்த போர் அதில் முடிவடைஞ்சிருது. அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்யறாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு கண்ணியமாக நடத்தி அவங்கள பாதுகாப்பாக மக்காவுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. குழப்பம் நடக்கிற இடத்துல நீங்கள் இருக்க வேணாம், நீங்கள் மக்காவுக்கு போயிடுங்கன்ட்டு அவங்களுடைய சகோதரர் துணையோட, யார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய சகோதரர் துணையோட அவங்கள மக்காவுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. இப்போ ஜமல் போர் முடிவுக்கு வந்துடுது. இப்போ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுடைய படைகள் வந்துகிட்டு இருக்குது. ஏதோ கேட்க வேண்டிய ஸ்பீடா போ. மறுபடியும் முதல்ல சொல்லணுமா? போர் எப்படி ஆரம்பிச்சது, அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய படைகள் அவங்க ஒரு தரப்புல நிக்கிறாங்க. பஸ்ராவிலேருந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹுடைய படைகள் அவங்களும் எதிரில் வந்து நிற்கிறாங்க. ஆனால் நின்றுட்டே இருக்கிறாங்க, சண்டை ஆரம்பிக்கவே இல்லை. ஏன்னா ரெண்டு பேருமே சண்டை போடுற மூடில் வரல. அவங்க வந்தது கொலையாளிகளை கண்டுபிடிச்சு தண்டிக்கணுங்கிறதுக்காக தான். அப்போ நிற்கிறாங்க. ஒரு நாள் முழுக்க போகுது, போர் நடக்கவே இல்லை. ரெண்டாவது நாளும் பேச்சுவார்த்தை நடக்குது. இப்போ குழப்பவாதிகள் பார்க்குறாங்க, என்ன பேசி முடிச்சிட்டாங்கன்னாக்கா நமக்கு பிரச்சனையாச்சே அப்படின்னு குழப்பவாதிகள் பார்க்குறாங்க. அப்போ என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து ரெண்டு படைகளுக்குள்ளேயும் ஊடுருவுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு படைக்குள்ளேயும் குழப்பவாதிகள் ஏற்கனவே இந்த கும்பலை கலந்து தான் இருக்கிறாங்க. அந்த அதுலேருந்து ஒரு கும்பல் வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய படைக்குள்ள ஊடுருவுது. இந்த ரெண்டு படைக்குள்ளேயும் குழப்பவாதிகள் போயிட்டாங்க. அப்போ அந்த இரவு முடிஞ்சு பொழுது விடியக்கூடிய நேரம், ஃபஜ்ருடைய நேரம் நெருங்கும்போது என்ன பண்ணுறாங்க, ஒரு தரப்புலேருந்து இன்னொரு தரப்புக்கு அம்புகள் எறிகிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தரப்புலேருந்து அம்பு வருது. எங்கே வருது, அலி ரலியல்லாஹு அன்ஹு தரப்பு வருது. அதே நேரத்தில் இங்கேருந்தும் அம்பு போகுது. அலி ரலியல்லாஹு அன்ஹு படையில் கலந்திருந்த குழப்பவாதிகள் இங்கேருந்து அம்பு எறிகிறாங்க. ரெண்டு பேசி வச்சு ஒரே கும்பல் தானே, அங்கேருந்து அம்பு வருது, இங்கேருந்து அம்பு வருது. ஆனால் யார் மேலே விழுது, மற்ற படைகள் மேலே விழுது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இருட்டிலேயே நம்மளை தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க எதிர் தரப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு படைகளும் உடனே வந்து கை கலக்க ஆரம்பிச்சிச்சு. போர் ஆரம்பிக்கும். அப்படிதான் போர் ஆரம்பிக்குது. குழப்பவாதிகள் ரெண்டு தரப்பும் உள்ள பூந்து இங்கேருந்து அங்கே அடிக்கிறாங்க, அங்கேருந்து அடிக்கிறாங்க. பகல் நேரமாக இருந்தால் யாருமே அடையாளம் கண்டுபிடிச்சலாம். அதனால இருட்டிலே அடிக்கிறாங்க. ஃபஜ்ருக்கு கொஞ்சம் முன்னாடியே அந்த இருட்டு இருக்கும் போதே அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து போர் ஆரம்பிச்சு. பகல் விடிஞ்சிருந்து போர் புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ எது தரப்பு பார்த்து தான் சண்டை போடுறாங்க. ஆனால் போர் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்படி இப்போ குழப்பவாதிகள் எந்த அளவுக்குலாம் ஈடுபடுறாங்கன்னு பாருங்க. ஹஜ்ஜுக்கு போகிற கும்பல்லாம் பார்த்து எல்லாரும் போன பிறகு இவங்க வந்து மதீனாவை கையில் எடுத்தாங்க. இப்போ வந்து எதிர் தரப்பு வந்துடுச்சு. ஆனால் சண்டை நடக்கல, சமாதானமாக பேசிட்டு இருக்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு மத்தியில் சண்டையை மூட்டி விட்டாதான் இவனுங்க தப்பிக்கலாம், குழப்பவாதிகள் தப்பிக்கலாம். அப்போ எப்பவுமே ஞாபகம் வச்சுங்க, முஸ்லீம்களுக்கு மத்தியில் யாராவது சண்டை மூட்டி விடுறாங்க, பிரிவினை ஏற்படுத்தி விடுறாங்க, கவனமாயிரும். முஸ்லீம்களை ஒன்றுபடுத்துறது தான் ஒரு முஸ்லீமுடைய வேலையாக இருக்கணும். நம்ம பார்த்தோம் இல்லையா, சூரத்துல் ஹுஜராத் உடைய ஆயத் 49 சூரா 9வது ஆயத். மூமின்களில் இரண்டு தரப்பு சண்டையிட்டு கொண்டால் என்ன செய்யணும், அவங்களுக்கு மத்தியில் நீங்கள் சமாதானம் செஞ்சு சீர்திருத்தம் செஞ்சு வைங்க. அதுக்கு பதிலாக யாராவது ஒருத்தர் வந்து இங்கேயும் போய் பேசுகிறான், அங்கேயும் போய் பேசுகிறான், இல்லை எங்கேயும் பேசுகிறான், ஒரு தரப்புல இருந்துட்டு கூட ஏற்றி விடுறாங்க அப்படின்னா அவன் தான் குழப்பவாதி. முதல்ல அவனை அடித்து துரத்தணும், இல்லை அவனை கட்டி வைக்கணும். அவனை கிட்டிய நெருங்க விடக்கூடாது.
ஆனால் பெரிய கும்பல் இருக்கும் போது இதை தடுக்க முடியல. இங்கேயும் படை நிற்கிது, அங்கேயும் ஆயிரக்கணக்கான மக்கள் நிற்கிறாங்க, இவனுங்க அதில் போய் கலந்துடுறாங்க. அப்போ இந்த போர் நடக்குது. அந்த போர் இப்படிதான் முடிவுக்கு வருது. ஒட்டக போர், ஒட்டகம் வெட்டப்பட்ட உடனே உம்முல் மூமினின் மூமின்களுடைய தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க இருந்த ஒட்டகம் சரியுது. 2 தரப்புமே ஓடி வந்து தாங்கிக்கிறாங்க. போர் முடிவடைஞ்சிருது. அலி ரலியல்லாஹு அன்ஹு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹை மிக கண்ணியமாக நடத்தி மக்காவுக்கு அனுப்பிச்சிடறாங்க. இப்போ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய அந்த படை எங்கேருந்து வருது? ஷாம்லேருந்து வருது. நம்ம மேப்பெல்லாம் கொஞ்சம் பார்த்து பழகிக்கணும். மதீனா இங்கே இருக்கு, அதுக்கு கீழே தெற்கில் கொஞ்சம் எப்படி போனால் ஒரு 450 கிலோமீட்டர் இன்னைக்கு தாண்டோம்னா மக்கா. ஸோ மக்காலேருந்து இப்படி போனால் மதீனா 450 கிலோமீட்டர். அதுக்கு மேலே நீங்கள் இப்படியே வட மேற்கு நார்த் வெஸ்ட்டில் போனீங்கன்னா தான் சிரியா, டமாஸ்கஸ். டமாஸ்கஸ்ன்னு யூரோப்பியன் லாங்குவேஜஸில் சொல்லுவாங்க, அரபியில் திமிஷ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அங்கேதான், அதுதான் ஷாமனுடைய தலைநகரம். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அங்கேருந்து தான் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட படை அங்கேருந்து தான் திரட்டிட்டு இப்படி கீழே இறங்குறாங்க. பஸ்ரா வந்து இந்த பக்கம் இருக்கு. ஆமாம் ஆமாம், இது வந்து ஷாம், சிரியா இந்த பக்கம், ஈராக் இந்த பக்கம். இன்னைக்கு சவுதி அரேபியா மேப்பை பார்த்தா கூட தெரியும், ரெண்டுமே வடக்கில் நார்த்தில் தான் இருக்கு. நார்த் ஈஸ்ட்ல ஈராக்கும், நார்த் வெஸ்ட்ல சிரியாவும் இருக்கு. இது வந்து சவுத். ஆக்சுவலி சவுத் உங்களுக்கு எதிராக. சரி சரி, ஓகே. இப்போ இங்கே பஸ்ராலேன்னு வந்து படை வந்துருச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு செய்தி வந்துருச்சு, பஸ்ரால வந்த படை தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய படை. அந்த போர் முடிஞ்சிருச்சு. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு படை எடுத்துக்கிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு முன்னாடியே தகவல் வந்துருச்சு. அப்போ என்ன பண்ணுறாங்க, மதீனாவில் வச்சு இதெல்லாம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மதீனாவை விட்டு படைகளோடு அலி ரலியல்லாஹு அன்ஹு வெளியேறாங்க. மதீனாவில் இந்த குழப்பங்கள்லாம் நடக்க வேண்டாம் அப்படின்ட்டு வெளியேறி எங்கே போகிறாங்க? கூஃபாவை நெருங்கி போகிறாங்க. ஏன் கூஃபா? நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கூஃபா பஸ்ரா ரெண்டுமே இராணுவ நிலையங்கள், இராணுவ நகரங்கள். அங்கே போய் தன்னுடைய ஆதரவாளர்களை திரட்டிக்கிட்டு கூஃபாலேருந்து அவங்க இந்த பக்கம் போகிறாங்க. இந்த 2 படைகளும் சிஃபீன் அப்படிங்கிற இடத்துல சந்திச்சு அவங்க 2 பேருக்கு மத்தியில் போர் ஆரம்பிக்குது. கடுமையான போர் நாள் முழுக்க நடக்குது. ராத்திரி ஆகி வழக்கமாக போர் நிற்க இங்கே நிற்கல. இந்த இரவுலையுமே போரிட்டுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் வருது, காலையிலையுமே போரிட்டுறாங்க. பகல் முழுக்க போரிடுறாங்க. அடுத்த நாள் சாயங்காலம் வருது, அடுத்த நாள் ராத்திரி வருது, அப்பயுமே போரிடுறாங்க. 2 நாள் நான் ஸ்டாப்பாக நிறுத்தாமல் போர் நடந்துகிட்டு இருக்குது. சண்டை போடுறவங்களே பின்னாடி அறிவிக்கிறாங்க, எங்கள் கையில் இருந்த போர்வாலெல்லாம் சண்டை போட்டுக்கும் போதே கீழே வந்துருச்சு. ஏன்னா எங்களுக்கு தூக்கத்திலேயே நாங்கள் இப்படி உழுவுறோம், எடுக்கிறோம், சண்டை போடுறோம், அப்படியெல்லாம் இருக்குது. அப்போ என்ன நடக்குது, அலி ரலியல்லாஹு படையில் இருந்த சிலரே இப்பெல்லாம் போரிட்டு இருந்தால் எல்லாரும் காலி ஆகிடுவாங்க, இதை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி முயற்சிகள் எடுக்கிறாங்க. ஆனால் அது எதிர்த்தரப்புல தான் பேசுவோம். ஆனால் அதுக்கு நடுவில் என்ன ஆகுது, முஆவியா ரலியல்லாஹு படை தோக்குற நிலைமைக்கு வந்துருச்சுங்கிறத அவங்க உணர்ந்துடுறாங்க. அப்போ முஆவியா கூட இந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து ஒரு மாஸ்டர் மைண்ட். அவங்க ரசூலுல்லா காலத்தில் அவங்க பெரிய ராஜதந்திரின்னு அறியப்பட்டவங்க. அவங்க முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு கூட இருக்கிறாங்க. அவங்க தான் ஐடியா கொடுக்குறாங்க, சண்டையை நம்ம நிறுத்தணும், இல்லாட்டி நம்ம தோத்துருவோம் அப்படின்ட்டு. அதே நேரம் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு படையிலேருந்து சில முக்கியமான சஹாபா வந்து அவங்ககிட்டேருந்து வருது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க சீனியர் சஹாபி கிடையாது, ஜூனியர் சஹாபி. அவங்ககிட்டேருந்து வருது நிறுத்தணும். அப்போ அம்ர் இப்னு ஆஸ் தான் வந்து அந்த ஐடியா சொல்கிறாங்க, ஈட்டி முனைகளில் குர்ஆனுடைய பேப்பர்கள் தொங்க விட்டு இந்த அல்லாஹ்வுடைய தீர்ப்பு, அல்லாஹ்வுடைய வேதம் நமக்கு தீர்ப்பு வழங்கட்டும் என்று சொல்லுவோம். சூரத் யூசுஃபினுடைய ஆயத்திற்கு ஹுக்மும் இல்லா லில்லாஹ், அல்லாஹ் தவிர வேறு தீர்ப்பு கொடுக்க யாரும் கிடையாது, அல்லாஹ்வுடைய தீர்ப்பை தவிர வேறு தீர்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றாங்க. அப்படின்னு சொன்னோன்னே அடுத்த அந்த காலையில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஈட்டியில் குர்ஆனுடைய பேப்பர்களை தொங்க விட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. இந்த இதை சொல்கிறாங்க. இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, இது வந்து ஒரு போர் தந்திரம், தோக்கிறதுலேருந்து அவங்க தப்பிக்க பார்க்குறாங்க, சண்டையை நிறுத்த பார்க்குறாங்க. ஆனால் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம போரிட்டோம் அப்படின்னா அவங்களை முழுமையாக தோக்கடிச்சிடலாம். அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருமே தோக்கடிச்சுக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, தல்ஹா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய படைகளையும் தோக்கடிச்சாச்சு. இப்போ முஆவியா படையும் தோக்கடிச்சுன்னா முஸ்லிம் உம்மத்துக்கு கேள்வி கேட்க முடியாத தலைவர் ஆகிடுவாங்க, ஒற்றை தலைவர் ஆகிடுவாங்க. அப்போது தன்னுடைய படைகள்கிட்ட அவங்க சொல்கிறாங்க, இது வந்து ஒரு இராணுவ தந்திரம், அவங்க குர்ஆன் வச்சு காட்டுறது பத்தலாம், நீங்கள் ஏமாந்துடாதீங்க, தாக்குங்க, போர் முடிஞ்சிருட்டோம் அப்படின்றாங்க. இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய படையிலிருந்து ஒரு கூட்டம், பெரிய கூட்டம், கொஞ்சம் பேர் கிடையாது, 10,000 பேருக்கு மேலே
என்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் கிடையாது, குரானுடைய தீர்ப்புன்னு அவங்க வந்துட்டாங்க, அதுக்கு பிறகு நீங்கள் சண்டை போடுது, சண்டை நித்தியம். படையினுடைய ஒரு பெரிய கூட்டம் சண்டை போடக்கூடாதுன்னு தகராறு பண்ணுது. ஏற்றுக்கலைன்னா நாங்கள் உங்களே தாக்குவோம் அப்படிங்கிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து சொல்கிறாங்க, இல்லை இது ஒரு போர் தந்திரம், அதெல்லாம் முடியாது, அல்லாவுடைய தீர்ப்புக்கு வரேன்னு சொல்லிட்டாங்க, இப்போ உட்காந்து அல்லாவுடைய வேதம் என்ன சொல்லுது, குரான் என்ன சொல்லுதுன்னு பார்த்து தீர்ப்பு கொடுங்க அப்படின்றாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு படையில் இருந்தவங்களே ஒரு பெரும் கூட்டம் தெளிவில்லாமல் இருந்திருக்கு. இது வந்து அந்த குழப்பவாதிகளையும் தாண்டி அவனுங்க 2000 பேர் தான். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அறிவிப்புகள் இருந்து 12,000 பேர் அவங்க வந்து இந்த போரை நிறுத்தி ஆகுன்றாங்க. அப்போ குழப்பம் எவ்வளோ வேகமாக பரவி இருக்குதுப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் எப்படி, இவங்கெல்லாம் குரான் கட்டுப்படுறாங்களா, அலி ரலியல்லாஹு கட்டுப்பட சொல்லி இவங்க கட்டாயப்படுத்துகிறாங்க. அலிக்கு தெரியாத புரியாத குரானா இவங்களுக்கு புரிஞ்சிருக்குது, ஆனால் கட்டாயப்படுத்துகிறாங்க. அப்போ வேறு வழி இல்லை, அலி ரலியல்லாஹு அன்ஹு பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிறாங்க. இதெல்லாம் வந்து 1 வருஷம் ஆயிடுச்சு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டு. இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது. பேச்சுவார்த்தைக்கு இந்த தரப்புலேருந்து போகணும், அந்த தரப்புலேருந்து ஒரு ஆள் வரணும் இல்லையா, அதை தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஆமாம், போர் அப்படிங்கிறது வந்து தந்திரங்கள் அடிப்படையில் நடக்கிறது தான். போரோ ஆட்சியோ அப்படித்தான். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இன்னும் சிலருக்கு மோசமாலாம் வர்ணிச்சிருக்கிறாங்க. அவர் வந்து 3ஆம் தர அரசியல்வாதி மாதிரி நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் என்ன அப்படின்னா, அவங்க வந்து போர் தந்திரம் அறிந்தவர். அம்ர் இப்னு ஆஸ் யாரு, ரசூலுல்லாஹ் கிட்ட நேரில் வந்து இஸ்லாமை ஏற்றுக்கிறாங்க. மதீனாவுக்கு தேடி வந்து அதே ஹிஜ்ரி 7 தான் முஆவியா வந்த மாதிரி இவங்களுக்கு தேடி வந்து ரசூலுல்லாஹ்ட்ட ஏற்றுக்கிறாங்க. சொன்ன இப்னு மாஜா ஆதாரப்பூர்வமான ஹதீஸ் வருது. ரசூலுல்லாஹ் கை நீட்டுறாங்க. ஏன்னா ஆண்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளும் போது ரசூலுல்லாஹ் கை மேலே கை வச்சு ஷஹாதத் கலிமா சொல்லுவாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கை நீட்டுறாங்க. அம்ர் இப்னு ஆஸ் கையை கொண்டு போயிட்டு கையை பின்னாடி எடுத்துக்கிறாங்க. இப்போ ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, யா அபா அப்துல்லா, அவங்களுடைய குன்யா அபு அப்துல்லா, அவங்க ஏன்னா மகன் அப்துல்லா, அபா அப்துல்லா என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது அம்ர் இப்னு ஆஸ் சொல்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், நாங்கள் இஸ்லாம் எவ்வளோ எதிர்ப்பெல்லாம் தெரிவிச்சிருக்கேன், நிறைய பாவம் செஞ்சுட்டேன், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று நீங்கள் உறுதி தரும் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, உங்களுக்கு தெரியாதா, ஷஹாதத் அதாவது இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளுதல், ஹிஜ்ரத், ஷஹீதா, இது எல்லாம் வந்து முந்தி இந்த அத்தனை பாவங்களையும் அழிச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது சொன்ன பிறகு ஒரு திருப்தியோட அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் கை மேலே வச்சு ஷஹாதத் கலிமாவை சொல்லி இஸ்லாமுக்கு வர்றாங்க. இது அவங்களுடைய முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது பற்றி ஒரு கேரண்டி அவங்களுக்கு. அதற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அவங்க படைத்தளபதியாக இருந்து பல போர்களுக்கு போயிருக்கிறாங்க. எகிப்து வெற்றி கொள்ளப்பட்டது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹுடைய தலைமையில். முஸ்லிம் உம்மத்துக்கு வலு சேர்த்த ஒரு படைத்தளபதி அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அங்கே போய் ஃபுஸ்தாத் அப்படிங்கிற நகரத்தெல்லாம் அவங்க தான் உருவாக்குறாங்க. அப்போ இஸ்லாமுக்காக ஜிஹாதுக்கு போனவங்க, அது படைத்தளபதியாக இருந்து போனவங்க அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்போ இது வந்து ராஜதந்திரம்னு அந்த காலத்து தமிழில் சொல்லுவாங்க. அப்போ வந்து வார் டாக்டிக்ஸ் தெரியும். இன்றைக்கெல்லாம் மிலிட்ரி காலேஜ் போனீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜி டாக்டிக்ஸ் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி காலேஜ் போகாமலே இவங்கெல்லாம் தெரிஞ்ச ஆட்கள். இவங்க படைத்தளபதியாக போனால் பெரிய பெரிய கிங்டம் அரசுகள் எல்லாம் தோக்கடிச்சிருக்காங்க, அந்த படைகளெல்லாம் தோக்கடிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ராஜதந்திரமும் தெரியும், இராணுவ தந்திரமும் தெரியும். அவங்க ஸ்டேட்ஸ்மேனும் தான், கமாண்டரும் தான். அவங்க வந்து போரை நிறுத்துறதுக்கு ஒரு தந்திரம் சொல்கிறாங்க. இதில் என்ன ஏமாத்து வேலை இருக்குது? இந்த பிஜே போன்ற முட்டாள் முனாஃபிக்குகள்லாம் வந்து முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு திட்டுறாங்க. குறிப்பாக அம்ர் இப்னு ஆஸ் வந்து மோசமான வார்த்தையை சொல்லி திட்டுறாங்க. இதெல்லாம் பேசுறது தகுதி இல்லாத. முதல்ல வந்து நேற்றே நம்ம ஆயத்துக்கள்லாம் பார்த்தோம். அந்த அடிப்படையில் பிஜே வந்து ஒரு முனாஃபிக், ஒரு காஃபிர்ன்னு தான் சொல்ல முடியும். நம்ம சொல்லலாம், அல்லாஹ் சொல்கிறாங்க இதெல்லாம் இருந்தால் இது வந்து காஃபிர் தான். சஹாபா மேலே யாருக்கு கொடுப்பு வரும்? காஃபிருக்கு தான் இல்லையா? 48ஆவது சூராவுடைய 29ஆவது ஆயத்தில் கடைசியில் அல்லாஹ் சொன்னது பார்க்குறோமோ இல்லை, காஃபிர்களுக்கு தான் அந்த எரிச்சல் வரும். உனக்கு எரிச்சல் வருதா, நீ காஃபிர். பிஜேக்கு எரிச்சல் வருது, சஹாபா பற்றி கண்ட வார்த்தை விடுறான்னா பிஜே உள்ளத்தில் இருக்கிற குஃபர் வெளியே வந்துருச்சு.
அவன் வாயை மட்டும் இருந்தால் கூட அந்த முனாஃபிக்குன்னு சொல்லிட்டு விட்டுருக்கலாம். வாயை திறந்து இப்படி பேசும்போது தன் உள்ளத்தில் இருக்கிற குஃப்ர வார்த்தையால் வெளிப்படுத்துறான். அந்த காஃபிர் தான் சொல்லணும். அந்த தௌபா செஞ்சு இஸ்லாமுக்கு வரணும், கைமா சொல்லி இஸ்லாமுக்கு வரணும் பிஜி. அது அவனெல்லாம் ஒரு வழிகாட்டின்னு எடுத்து வச்சுக்கிட்டு அவன் அமைப்பை விட்டு துரத்தின பிறகும் கூட இன்னும் பிஜியை காண்பிச்ச அதே வழிமுறையில் அதே மன்னஜில் தான் டிஎன்டிஜே ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த அந்த ஆளுடைய குஃபுரை சுமந்துக்கிட்டு டிஎன்டிஜே சுற்றிக்கிட்டு இருக்கு. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு போரை நிறுத்துறதுக்கான ஒரு தந்திரத்தை செய்கிறாங்க. அதில் என்ன தப்பு? போர் நடக்கிறது சிறந்ததா, நிறுத்துறது சிறந்ததா? நிறுத்தது சிறந்தது. ஆனால் தோக்காமல் இருக்கிறதுக்காக அவங்க ஒரு முயற்சியை செய்கிறாங்க. இராணுவ தளபதிகள் அப்படி ஒரு முயற்சி தான் செய்வாங்க. இந்த இடத்துல போர் நடக்குது, அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த பக்கத்து தளபதி, அந்த பக்கத்தில் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தளபதி, அவங்களுக்கு மிக நெருக்கமானவங்க அம்ர் இப்னு ஆஸ், அவங்களே ஒரு பெரும் போர் தளபதி. அப்போ அவங்களுக்கு அந்த தந்திரம்லாம் தெரியும். தந்திரத்தை பயன்படுத்தி ஜெயிக்கிறதுக்கோ அல்லது தோல்வியை தவிர்க்கிறதுக்கோ போரை நிறுத்தத்துக்கோ முயற்சி தான் செய்வாங்க. நம்ம அந்த இடத்துல இருந்தால் நம்மளும் அதான் செஞ்சிருக்கோம். அதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் என்ன, அதில் ஒரு வாய்ப்பு விட்டு போகுது, ஒரு மிஸ் ஆகுது. என்ன மிஸ் ஆகுது? அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய படை இன்னும் கொஞ்சம் நேரம் சண்டை போட்டிருந்தா, ஒரு அரை நாள் சண்டை போட்டிருந்தாங்கன்னா எதிர்த்தரப்பு முழுமையாக தோல்வி அடைஞ்சிருக்கும். அப்போ அதன் விளைவாக என்ன ஆயிருக்கும்? ஒட்டுமொத்த முஸ்லீம் பகுதிகளும் ஒரு ஆட்சியாளர் கீழே, ஒரு ஹலீஃபா கீழே ஒன்றுபட்டிருக்கும். ஆனால் அல்லாஹ் அதை நாடல். இப்படி நடந்தா அப்படி நடந்திருக்கும் அப்படின்னு ரசூலா என்ன சொல்றாங்க? இப்படி நடந்தா அப்படி நடந்திருக்கோம்னா பேசாதீங்க. அதை அல்லாஹ்வுடைய கதிரை எதிர்த்து பேசுது. குஃபருக்கான கதவுகளை திறந்து விட்டுடும். இது இப்படிதான் நடந்துச்சு, கதர் இப்படிதான் இருந்திருக்கு. இதுல உள்ள படிப்பினை என்ன, அதை தான் நம்ம எடுக்கணும். இப்போ சஹாபா மத்தியில் சண்டை அடைச்சு இவங்க என்ன பண்றாங்க? முஆவியா இப்படி, அம்ர் இப்னு ஆஸ் அப்படி குறை சொல்றாங்களா? பிஜே இத்தனை நாள் அலி ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தான வாயை மட்டும்தான். அந்த மனுஷன் போன வருஷம் அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலைக்கு காரணம் அப்படின்னு பேசுறான். இதெல்லாம் யார் பேசுவாங்க? முஹாஜிர் அன்சாரை பத்தி பேசிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா, சூரத்துல் ஹஷ்ர் 59வது சூறாவில் 10வது ஆயத்தில் அல்லாஹ் என்ன சொல்றாங்க? முஹாஜிர் அன்சார் அல்லாத மற்றவர்கள் என்ன செய்வாங்க? அவங்களுக்கு துவா செய்வாங்க. எங்களுடைய ஈமான் எங்களுக்கு முந்தி கொண்ட சகோதரர்கள் நீங்க மன்னிச்சிருங்க, அவங்களுடைய பாவனை மன்னிச்சிருங்க, அல்லாஹ் தான் துவா செய்வாங்க. அதுக்கு பதிலாக அவங்க குறை சொல்லிட்டு தெரிய மாட்டாங்க. அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதுக்கு நேர் எதிராக செய்யறது பேசுறது தான் பிஜேபியினுடைய நிலைப்பாடு. எத்தனை ஆயத்துக்கு நேரடியாக இருந்தாலும் மோதலாம், அவங்க துவா செய்யணும், அதுதான் அவங்களுடைய அடையாளம் அல்லாஹ் சொல்றாங்க. இவனுங்க என்னன்னாக்கா குறை சொல்லி தீர்றாங்க. நீ துவால செஞ்சிருக்கணும், நீ குறை சொல்ற. அதுதான் அதை யார் செய்வாங்க? சஹாபா விஷயத்துல யாருக்கு எரிச்சல் வரும், கோபம் வரும்? காஃபிர்களுக்கு வரும். விஜயுடைய குஃபருக்கு இப்படி வெளிப்படுத்து அவங்க பேச்சு செய்யல. அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமுக்காக பாடுபட்ட ஜிஹாதில் பல ஜிஹாதுகளில் இறங்கின படைத்தளபதியாக இருந்து பெரும் வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த ஒரு நபர். சரி, இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு படையில் இருந்தவங்களாலே போர் நிறுத்தப்படுது. அப்போ அதுக்கு பிறகு 2 தரப்புலேருந்தும் ஆட்களை வர வச்சு பேச வைக்கணும் அப்படின்னு வருது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்லிடுறாங்க? என் சார்பாக அம்ர் இப்னு ஆஸ் பேசுவாங்க, அவங்கள்ட்ட பெஸ்ட் மேன் அவங்க தான். சரி, அவங்கள அனுப்பிச்சிடுறாங்க, ஏன்னா ரொம்ப திறமையானவங்க. இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க? என் சார்பாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் போவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் பெரும் அறிஞர் சஹாபால, ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை மகன், அலி ரலியல்லாஹு அன்ஹு சிறிய தந்தை மகன், அப்பாஸுடைய மகன். அவங்கள அனுப்புறேன்றாங்க. இந்த குழப்பம் பண்ண குரூப் இருக்கு பார்த்தீங்களா, எது இந்த ஒரு 12,000 பேர் இப்போ போரை நிறுத்தி ஆகணும்னு பிரச்சனை பண்ணாங்களே, அவங்க அப்துல்லா இப்னு அப்பாஸ் அனுப்பக்கூடாது. ஏன் அனுப்பக்கூடாது? நீங்க போறது அவர் போறது ரெண்டும் ஒன்று தான். அவர் போன நடுநிலையுமே பேச மாட்டார், உங்க சார்பாக தான் பேசுவார் அப்படின்னு கலாட்டா பண்ணி, அப்ப வேற அபு மூஸா அல்-அஷ்அரி அனுப்புங்க அப்படின்னு அந்த குரூப் தான் ப்ரெஷர் பண்ணுது, அழுத்தம் கொடுத்து அபு மூஸா அல்-அஷ்அரி அனுப்புது. அபு மூஸா அல்-அஷ்அரி அறிஞர், நபித்தோழர்கள் உள்ள ஒரு அறிஞர். ஆனால் அவங்களுக்கு இந்த தந்திரங்கள் தெரியாது, போர் தந்திரம் அதெல்லாம் தெரியாது. அறிஞர்கள் எப்படி இருப்பாங்க? அவங்க ஒரு குறிப்பிட்ட ஆங்கிள் இருப்பாங்க, ஒரு கோணத்திலேயே பார்ப்பாங்க, அந்த மாதிரி போறாங்க. மார்க்கம் தெரியும், ஆனால் ஆட்சிக்கான அந்த போருக்கான தந்திரங்கள்லாம் அவங்களுக்கு அவ்வளோவா தெரியாது. இப்போ பேச்சுவார்த்தை நடக்குது, மாசக்கணக்கில் நடக்குது, நடந்து கடைசியில் ஒரு முடிவு வர்றாங்க. ஆனால் அது அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப திறமையாக அதை வேற விதமாக திருப்பி விட்டுறாங்க. ஒரு திறமைன்றது தந்திரமா திருப்பி விட்டுறாங்க. அபு மூஸா அல்-அஷ்அரி என்ன பண்ணுறாங்க? ஏன்ச்சு நாங்கள் 2 பேரும் பேசி முடிவு எடுத்துட்டோம், அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க. ஆனால் அந்த முடிவு எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்படலை.
அவங்க கொடுத்த லிமிட்டை தாண்டி அவங்க இங்கே பேசிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க, எங்கள் தரப்பில் அலியை பின் வாங்கிக்கிறோம், அவங்க தரப்பில் அவங்க வந்து முஆவியாவை பின் வாங்கிக்குவாங்க. அப்படின்னா வேற ஒரு தலைவர் தேர்ந்தெடுக்க போகிறோம்னு அர்த்தம். இது அபு மூசா அல்-அஷ்அரி தான் சொல்லிட்டு உட்கார்ந்த உடனே அவங்க தரப்பு சொல்லிட்டாங்க, அப்போ நாங்கள் தான் பாக்கி இருக்கிறோம், நாங்கள் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இது வந்து சரியா தவறா அப்படின்னா இந்த கேள்வி அவசியம் இல்லை. இது சரின்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்ய போறீங்க, தவறுன்னு சொன்னால் என்ன செய்ய போறீங்க? தவறுன்னு சொன்னால் சரி செய்ய முடியுமா? 1400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்துருச்சு. இதில் நம்ம செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம செய்யறதுக்கு என்ன இருக்குது? அவங்களுக்காக துவா செய்யணும், அவங்களுடைய பாவங்களை மன்னிக்க சொல்லி அல்லாஹ்ட்ட கேட்கணும். இதுதான் நம்ம செய்யணும்னு சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டாங்க. மற்றபடி இதில் நமக்கு என்ன படிப்புன்னு இருக்குது, பாடம் இருக்குது, அதை தான் கற்றுக்கணும். இதில் ஆக்சுவலாக யார் வந்து பிரச்சனை? அந்த 12,000 பேர் பிரச்சனை. அவங்கள பற்றி பேசாமல் அவங்க அம்ர் இப்னு ஆஸ் பிரச்சனை, முஆவியா ரலியல்லாஹு பிரச்சனை, அலி இப்னு அபி தாலிப் பிரச்சனைன்னு பிரச்சனை யார் திசை திருப்பிட்டு இருக்கிறாங்க? அந்த 12,000 பேர் யாரு? அவங்க என்ன பண்ணானுங்க? அவங்க என்ன விதத்தான கொள்கையை கொண்டு வந்தானுங்க? இதையெல்லாம் தான் பேசணும். இதெல்லாம் பேசுகிற பிஜே மாட்டோம், பேசுகிற டிஎன்டிஜே மாட்டோம். ஏன்? அந்த 12,000 பேர் கொண்ட கொள்கையினுடைய ஒத்த கொள்கையை தான் டிஎன்டிஜே வச்சிருக்குது. அந்த கொள்கைக்கு ஒத்த ஒரு கொள்கையை தான் பிஜே சொன்னார். சரி, இது வந்து வரலாற்று பின்னணி. சரி, இதை வச்சு நம்ம தீர்ப்பு கொடுப்போமா அவங்க மேலே அப்படின்னு கேட்டால், நான் முந்தைய வகுப்பிலே சொன்னேன், குர்ஆன் ஆயத்துக்கள்லாம் சொல்லி நபித்தோழருடைய அந்தஸ்து மட்டும் இல்லை, அவங்க அல்லாஹ்வுக்கு எந்த வகையில் நெருக்கம், சட்ட ரீதியாக அவங்களுக்குள்ள அந்தஸ்து என்ன, அவங்க விஷயத்தில் நாம் எப்படி நடந்துக்கணும்னு அல்லாஹ் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போது இதெல்லாம் நம்ம பார்த்தது குர்ஆன். அது மாதிரி ஹதீஸ்களும் நிறைய இருக்குது. இப்போ இது வரலாறு. ஒரு மனிதர் மேலே நம்ம தீர்ப்பு கொடுக்கணும்னு முடிவு பண்ணால் எதை வச்சு தீர்ப்பு கொடுப்போம்? வரலாறை வச்சு தீர்ப்பு கொடுப்போம். எந்த மனிதருக்கு? யாரை பற்றி அல்லாஹ் ஒன்றுமே பேசலையோ, அல்லாஹ்வுடைய ரசூல் தூதர் ஒன்றுமே பேசலையோ, அவங்களுக்கு தான் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை வச்சு நம்ம தீர்ப்பு கொடுப்போம். இப்போ நபித்தோழர்களை பற்றி தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்ப்பு கொடுத்துட்டாங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் தீர்ப்பு கொடுத்துட்டாங்களே, இன்னாரெல்லாம் சொர்க்கவாசின்னு சொல்லிட்டு. அவங்களெல்லாம் சொர்க்கவாசி தீர்ப்பு கொடுத்த பிறகு அவர் சரியில்லை, இவர் சரியில்லை, உனக்கு என்ன பிரச்சனை? சொர்க்கம் போகிறது தடுக்க பார்க்குறியா? நினைச்சாலும் முடியுமா அது? அவங்க ரசூல்லா உயிரோடு இருக்கும்போது அறிவிச்சிட்டாங்க சொர்க்கவாசின்னு சொல்லிட்டு. அல்லாஹ் அவங்களுக்கு அறிவிச்சு அதை வந்து ரசூல்லா வெளியே அறிவிச்சிட்டாங்க. இப்போ வந்து இது யாரை குறை சொல்றீங்க? நீங்க அலியை குறை சொல்றீங்க. யார்? இந்த பிஜே, அந்த முட்டாள் முனாஃபிக் என்ன செய்யறான்? அலி ரலியல்லாஹு அன்ஹு குறை சொல்றான். அலி தான் உஸ்மானுடைய கொலைக்கு காரணம் அப்படின்னு சொல்றான். அலி ரலியல்லாஹு அன்ஹு யாரு? ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தை மகன். ஆண்கள்ல வளர்ந்த ஆண்கள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு முதல்ல இஸ்லாமை ஏற்றுக்கிட்டாங்க. அதுக்கும் முன்னாடி சிறுவராக இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் இஸ்லாமை ஏற்றுக்கிறாங்க. ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்புறம் ஸைத் இப்னு ஹாரிஸா, அது அடுத்தது தான் அபூபக்கர் இப்னு அபி குஹஃபா ரலியல்லாஹு அன்ஹு அப்படி ஏற்றுக்கிறாங்க. முதல்ல இஸ்லாமியை ஏற்றுக்கிட்ட ஒரு மனிதர். அவங்கள எந்த அளவுக்கு தாழ்த்தி பேசலாம். அப்போ இவனுக்கு எவ்வளோ வன்மமும் குரோதம் இருக்கும் இஸ்லாம் மேலே, அலி ரலியல்லாஹு அன்ஹு மேலே இல்லை. இவனுக்கு இஸ்லாம் மேலே உள்ள வன்மம் இது. ரசூல்லா காலத்தில் சஹாபாவை நபித்தோழர்களை யார் தாக்குவாங்க? ரசூல்லா காலத்தில். ரசூல்லா ஷியாவே கிடையாது, முனாஃபிக்கும் காஃபிர்களும் இல்லையா? முனாஃபிக்ன்றதே காஃபிரில் ஒரு வகை தான். ரசூல்லா காலத்தில் நபித்தோழர்கள் மேலே கோவப்படுறதும் அவங்கள குறை சொல்றதும் தாக்குறதும் யார் செய்வாங்க? அல்லாஹ் தான் தெளிவாக சொல்கிறாங்களே, காஃபிர் தான் செய்வான், காஃபிர் தான் எரிச்சல் ஆவான், முனாஃபிக் தான் வந்து இப்படி பேசுவான். அப்போ ஒரு முனாஃபிக் காஃபிரை தவிர வேறு யாரும் நபித்தோழரை தாக்கி பேசுறது கிடையாது ரசூல்லா காலத்தில். அப்போ ரசூல்லாவுக்கு பிறகும் வந்து நபித்தோழரை தாக்கி யாரும் பேசுறான்னா அவன் யாரு? அதே தீர்ப்பு தான், அவன் வந்து முனாஃபிக் காஃபிர் தான். இதெல்லாம் ஒரு பெரிய ஆய்வுன்ற ரேஞ்சுக்கு சுற்றுறாங்க. இது வந்து ஆய்வான், வரலாற்று ஆய்வான், நபித்தோழரை பின்பற்றக்கூடாது ஆதாரம். முட்டாள். அல்லாஹ் தீர்ப்பு கொடுத்த பிறகு நீ என்ன வேற தீர்ப்புக்கு வர? அதை கொஞ்சம் கூட யோசிக்கல பாருங்க. அல்லாஹ் இவங்க மேல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து பேரை சொல்லி இன்னார் சொர்க்கவாசின்னா சொல்லி இருக்கிறாங்க. அதுக்கு பிறகு நீங்க என்னத்துக்கு வரீங்க? சரி, இப்போ இங்க வந்து குழப்பமாய் முடிஞ்சிருச்சு. இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி தீர்ப்பு குழப்பமா வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன உடனே அதே 12,000 பேர் குரூப் என்ன செய்யறாங்க? யாரு போற நிறுத்தியாவனும் பேச்சுவார்த்தைக்கு போகணும்னு சொன்னாங்க. உங்களே யார் பேச்சுவார்த்தைக்கு போக சொன்னது? அவங்க என்ன சொன்னாங்க? எது தரப்பு ஈட்டியில் குரானை சொல்லிக்கிட்டு குரான் நம்ம மேலே தீர்ப்பு கொடுக்கட்டும் தானே சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய சட்ட தீர்ப்பு கொடுக்கணும்னு சொன்னாங்க. நீங்கள் தீர்ப்பு கொடுக்க விட்டு என்னத்துக்கு பேச்சுவார்த்தைக்கு போனீங்க?
அப்படின்றானுங்க. அதோட நிற்கலை. அல்லாஹ்வுடைய சட்டத்தை கொண்டு தீர்ப்பு வழங்காமல் நீங்கள் வந்து மனுஷங்களுக்குள்ளே பேசி முடிவெடுக்கிறீங்க. அப்போ அல்லாஹ்வுடைய சட்டத்தை வந்து நீங்கள் அலட்சியம் செய்கிறீங்க. அப்போ நீங்கள் காஃபிர் அப்படின்னு யாரை பார்த்து சொல்கிறானுங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து காஃபிர்னு சொல்கிறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, பேச்சுவார்த்தைக்கு போக சொன்னதே நீங்கள் தானப்பா, நான் சண்டை போட சொன்னேன், நீங்கள் தான் வந்து அழுத்தம் கொடுத்து ப்ரெஷர் பண்ணி பேச்சு சண்டையை நிறுத்தி அவனும் பேச போனோம், நான் அப்துல்லா இப்னு அப்பாஸ் அனுப்ப சொன்னேன், நீங்கள் தான் அவர் அனுப்பக்கூடாது அவங்க சரி அனுப்பணும்லாம் பிரச்சனை பண்ணீங்க, நாங்கள் அதிலே தௌபா செஞ்சிட்டோம், நீங்களும் தௌபா செய்யுங்க. என்ன கொடுமை பாரு. அப்படி இப்படியே சொன்னாங்க அவங்க. பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் ஒத்துக்கிட்டோம், அது வந்து நாங்கள் செஞ்ச பாவம் நாங்கள் வந்து அதுலேருந்து தௌபா செஞ்சு திருப்பி ஈமான் கொண்டு விட்டோம். அவன் சும்மா சொல்லலை, என்ன பாவமா அது ஒத்துக்கிட்டது குஃப்ரா, நாங்கள் குஃப்ருக்கு போயிட்டோம், நாங்கள் வந்து அதுலேருந்து தௌபா செஞ்சு இப்போ ஈமான் கொண்டுட்டோம், நீங்களும் வந்து எங்களை மாதிரி தௌபா செஞ்சு திருப்பி ஈமான் கொள்ளுங்க. யாரை பார்த்து? அலி ரலியல்லாஹு அன்ஹு. இப்படி தான் இருக்குது வார்த்தை, எக்ஸாக்டாக எப்படி இருக்குது. தபரியும் அல் பலாதுரியும் இன்னும் பலரும் இந்த எக்ஸாக்ட் வார்த்தைகளோட பதிவு செஞ்சு வச்சிருக்கிறாங்க. நீங்கள் காஃபிர் ஆகிட்டீங்க, அப்போ நீங்கள் நாங்கள் காஃபிராக தான் ஆகணும், நாங்கள் இப்போ தௌபா செஞ்சுட்டோம், நாங்கள் திருப்பி ஈமான் கொண்டுட்டோம், நீங்களும் தௌபா செஞ்சு நீங்கள் திருப்பி ஈமான் கொள்ளுங்க. யாரு? அலி சொர்க்கத்திலே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அதுக்கு பிறகு ஒரு கும்பல் வந்து அலி வந்து காஃபிர் ஆயிட்டாரு, நீங்க தௌபா செய்யணும்னு அர்த்தம். இன்னும் சொன்னதோட நிக்கல. அந்த தரப்புல பேச்சுவார்த்தைக்கு வந்து சொன்னது யாரு? முஆவியா தானே. முஆவியும் காஃபிர். கூட பேச்சு வந்த யாரு? அம்ர் இப்னு ஹாசன். அம்ர் இப்னு ஹாசன் காஃபிர். அலி முஆவியா அம்ர் இப்னு ஹாசன் காஃபிர்னு ஏத்துக்காத எல்லாருமே காஃபிர் தான். நீங்க எல்லாரும் காஃபிர், நாங்கள் மட்டும்தான் மூமி. காஃபிர் மத்தியில் எங்களுக்கு என்ன வேலை, நாங்கள் வெளியே போகிறோம் அப்படின்னு படை விட்டு வெளியே போயிட்டாங்க. 12,000 பேர் கிளம்பி போயிட்டாங்க. 12,000 பேர் எண்ணிக்கை அந்த நம்பரே தெளிவாக பதிவு செய்யப்பட்டு 12,000. அப்படியே அந்த படையை விட்டு மட்டுமா போனானுங்க. முஸ்லிம் ஜமாத்தை விட்டு வெளியே போறாங்க. முதல்ல முஸ்லிம் ஜமாத்தை விட்டு கொள்கை ரீதியாக மாறுபட்டு வெளியே போனது இந்த கூட்டம். மொத்த படை எண்ணிக்கை ஒரு 40,000 சம்திங் இருக்கும். அது எக்ஸாக்டாக சொல்லப்படல, வெவ்வேறு எண்ணிக்கை சொல்லப்படுது. ஆனால் கிட்டத்தட்ட 40,000 அந்த மாதிரி இருக்கும். 40, 60 அப்படின்னு சொல்லப்படுது. அலி ரலியல்லாஹு அன்ஹு படை மட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அது எண்ணிக்கை துல்லியம், அந்த காலத்தில் அந்த எண்ணிக்கைலாம் அவ்வளோ துல்லியமாக, ஆனால் இவங்களுடைய எண்ணிக்கை மட்டும் ரொம்ப துல்லியமாக சொல்லப்படுது. இப்போ அதை தொடர்ந்து என்ன நடக்குது, இவங்க வந்து வெளியே போய் ஹரூரா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் போய் இருந்துட்டு அவங்களுக்கு தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அப்துல்லா இப்னு வஹப் அல் வாசிபி அப்படிங்கிறவங்க தலைவரை தேர்ந்தெடுத்துக்கிட்டாங்க. இப்போ என்ன நடக்குது, காஃபிர்லாம் அடிச்சுட்டு போயிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்து இப்பயும் என்ன சொல்கிறாங்க, இவங்களுக்கு தெளிவு காட்ட முயற்சி செய்வோம் அப்படின்றாங்க. அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்கிறாங்க, நான் போய் பேசுகிறேன். இல்லை நீங்கள் போனால் அவங்களை ஏதோ பண்ணிடுவானே, எனக்கு பயமாக இருக்குது, நானே போகிறேன் அப்படின்னு அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பண்ண மாட்டேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்துல்லா இப்னு அப்பாஸ் வந்து போகிறாங்க. ஏன்னா ஏற்கனவே அப்துல்லா இப்னு அப்பாஸ் பேச்சுவார்த்தைக்கு அனுப்புறேன்னு சொல்லும்போது கூடாதுன்னு சொல்லணும். ஆனாலும் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கிறாங்க, நேரில் போகிறாங்க. போய் இவங்கள்ட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. நேராக அங்கே போகும்போது அங்கே என்ன நடக்குது, 12,000 பேர் உட்காந்து குரான் ஓதிட்டு இருக்கிறாங்க. 12,000 பேர் என்ன செய்கிறாங்க, குரான் ஓதிட்டு இருக்கிறாங்க. ஆயிரக்கணக்கான தேனீக்கள் ஒன்று சொன்னால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சுன்னு சொல்லி அந்த அறிவிப்புகள் அப்படி தான் இருக்குது. இவனுக்கு யார், இவனுக்கு தான் முதல்ல முஸ்லிம் ஜமாத்தை விட்டு வெளியேறணும். வெளியேறதுக்கு என்ன பேர், ஹுரூஜ். இவனுக்கு தான் ஹாரிஜி. இப்போ ஹாரிஜி ஆயிட்டாங்க. ஹாரிஜின்னு ஒரு குரூப் உருவாயிடுச்சு. கொள்கை ரீதியாகவே மாறுபட்ட கொள்கை. அலியை காஃபிர்னு அறிவிச்சிட்டாங்க, முஆவியா காஃபிர்னு அறிவிச்சிட்டானுங்க. அதை ஏற்றுக்காத மற்றவங்களும் காஃபிர்னு அறிவிச்சிட்டானுங்க. காஃபிர் மத்தியில் எங்களுக்கு என்ன வேலைன்னு சொல்லிட்டு இவங்க வந்து அந்த இடத்த விட்டு நீங்கி போய் ஹர்வராங்கிற கிராமத்துக்கே போயிட்டாங்க. இப்போ இவங்ககிட்ட பேச்சுவார்த்தைக்கு அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போகிறாங்க. இவங்க இன்னும் கும்பலாக வந்து குரான் ஓதிட்டு இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இவங்களை பற்றி முன்னறிவிப்பு செஞ்சுருக்கிறாங்க. அவங்க குரான் ஓதுவானுங்க, தொண்டையை தாண்டி கீழே இறங்காது. அதான் அவங்க இதயத்துக்கு அது போவாது. இதயத்துக்கு போனால் தான் மாறுதலை ஏற்படுத்தும். கல்புக்குள்ளே போனால் தானே கல்பு மாறும், இதயத்துக்குள்ளே போவாது. ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொல்கிறாங்க, அவன் தொழுகையை பார்த்தா உங்கள் தொழுகை உண்மை இல்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க, அவங்க நோன்பு வைக்கிறத பார்த்தா அவங்க நோன்பு உண்மை இல்லைன்னு நினைப்பீங்க. ஆனால் அவங்க நரகத்துடைய நாய்கள், கிலாபின் நார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இப்னு மாஜா மற்ற கிதாபுகளில் வரக்கூடிய ஆதாரபூர்வமான ஹதீஸ் இது. யார்கிட்ட சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சஹாபாட்ட தான் சொல்கிறாங்க. அவங்க தொழுகை பார்த்தா உங்கள் தொழுகை ஒன்றுமே இல்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க, அவங்களுடைய குரான் திலாவத்து ஓதுதல் பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினைப்பீங்க, அவங்களோட நோன்பெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒன்றுமே இல்லைன்னு நினைப்பீங்க, ஆனால் அவங்க நரகத்துடைய நாய்கள்.
முன்னறிவிப்பு. அதுதான் இன்னைக்கு நடக்குது. போனால் குரான் ஓதிட்டு இருக்கிறான், 12,000 பேர் ஒன்றா உட்காந்து குரான் ஓதிட்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தரும் குரான் கூட்டில் தனித்தனியாக ஓதுறாங்க. ஒவ்வொருத்தரும் கையில குரான் இருக்குது. குரானோட அவ்வளோ நெருக்கமாக அவங்க. இல்லை, இந்த கேள்விலாம் தனியாக வச்சுங்க. டேரக்டாக டாப்பிக்கான கேள்வியில் மட்டும் பார்ப்போம். சரியா? இப்போ என்ன நடக்குது? குரான் ஓதிட்டு இருக்கிறாங்க. இப்னு அப்பாஸ் போகிறாங்க. என்ன அப்படின்றாங்க, பேசணும். அங்கே ஒருத்த கமெண்ட் கொடுக்குறான். அல்லாஹ் குரானில் குறைஷிகளை பற்றி என்ன சொல்கிறாங்க? குறைஷிகள் தான் ரொம்ப வாதம் பண்ணக்கூடிய ஆட்கள். இவர் ஒரு குறைஷி. வந்தோடனே இப்போ நான் பாசம் குறை எங்கே குரான்லேருந்து குறை சொல்கிறானுங்களோ. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவன்கிட்ட பேசுகிறாங்க. என்னதாம்மா பிரச்சனை, மெயின் பிரச்சனை சொல்லு, மெயின் குற்றச்சாட்டு என்னன்னு சொல்லு அப்படின்னோடனே, அல்லாஹ் இறக்கி வச்சது கொண்டு தானே தீர்ப்பு போடணும். நீங்கள் எப்படி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டீங்க? இது முதல், அதனால காஃபிர் ஆகிட்டீங்க. சரி, வேற ஏதாவது குற்றச்சாட்டு உண்டா? இருக்குது. என்ன? இந்த 2 தரப்பும் பேச்சுவார்த்தை நடந்து ஒப்பந்தம் கையெழுத்து போடுறாங்க இல்லையா? அப்போ அந்த ஒப்பந்தத்துக்காக கடிதம் எழுதும்போது ஹலீஃபா, அதாவது அமீருல் மோமினின் அலி இப்னு அபி தாலிப், மூமின்களுடைய தலைவர் அமீருல் மோமினின் அலி இப்னு அபி தாலிப் என்று சொல்லி அந்த ஒப்பந்த பத்திரத்தில் இருக்குது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தரப்பு என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் உங்களை அமீருல் மோமின் ஏற்றுக்கிட்டு இருந்தால் இங்கே சண்டையே கிடையாது. அதனால அமீருல் மோமின்ங்கிற வார்த்தை அந்த பத்திரத்தில் இருக்கக்கூடாது. அதில் நாங்கள் அந்த பத்திரத்தில் இருக்கும்போது நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களை அமீருல் மோமினின் ஏற்றுக்கிட்டோம்னு ஆகிடும். அதனால் அந்த வார்த்தையை நீக்கி ஆகணும் அப்படின்ட்டு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தரப்பை சேர்த்து அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லி அலி ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட கேட்டு வர்றாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி நீக்கி இருந்துட்டாங்க. இப்போ இவனு இதை பிடிச்சிக்கிட்டாங்க. ரொம்ப சில்லியான ஒரு ஆர்குமெண்ட் கொடுப்பாங்க. என்ன, அவர் அமீருல் மோமினின்றதை எடுக்க ஒத்துக்கிட்டார் தானே அப்படின்னு கேட்குறாங்க ஹவாரிஜ். ஒத்துக்கிட்டார். அதனால அப்போ அவர் அமீருல் மோமின் அமீருல் காஃபிரின் தானே, மோமின்களுடைய அமீர்கள் தலைவர்கள் அவர் காஃபிருடைய அமீர் தானே. அல்லாஹ் அவர் அமீருல் மோமின் ஆக்கும்போது அல்லாஹ் கொடுத்த அந்த ஃபதுல வேணான்னு மறுத்துட்டாரு. அல்லாஹ் கொடுத்த அந்த அருட்கொடையை வேணான்னு அவர் மறுத்துட்டார். அப்போ அருட்கொடையை மறுத்தவங்க அல்லாவுடைய நியமத்து தானே. அது நியமத்தை மறுக்கிறது குஃப்ரு நியமா, அல்லாவுடைய அருட்கொடைகளுக்கு குஃப்ரு செய்யுது. அந்த அடிப்பில் அவர் காஃபிர். அலி ரலியல்லாஹு அன்ஹு காஃபிருக்கு இது 2வது ஆதாரம். சரி, வேற ஏதாவது இருக்குதா அப்படின்றாங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ இவனு சொல்றாங்க, இருக்குது. என்ன, ஜமல் போர், ஒட்டக போர்ல எது தரப்பு தோக்கடிச்சாங்க இல்லை, ஜிஹாது சட்டம் என்ன, தோக்கடிச்சா நீங்க போர் செல்லும் கனிமத்தை எடுக்கணும் தானே, ஏன் எடுக்கல? அதுல நீங்க அல்லாஹ்வுடைய சட்டத்தை மதிக்கல, அதனால காஃபிர் ஆயிட்டு. சரி, இதுக்கு நான் விளக்கம் சொன்னா அது சரியா இருந்தா ஏத்துக்குவீங்களா அப்படின்னு அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க. சொல்லுங்க, ஏத்துக்கணும் அப்படின்றாங்க. ரொம்ப சுருக்கமாக தான் சொல்றேன் உங்களுக்கு. இது விரிவா இன்னொரு முறை நான் கிளாஸ் எடுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இது சுருக்கமா. அப்போ முதல் குற்றச்சாட்டு என்ன, அல்லாஹ் இறக்கி வச்சதை கொண்டு தீர்ப்பு வழங்கணும், அதை நீங்க வழங்கலை, அதுக்கு மேல பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்ற, இது அப்துல்லா பின் அப்பாஸ் சொல்ற 3 ஆயத்துக்களை சொல்லி இதெல்லாம் பாருங்க. 2 பேருக்கு மத்தியில் சண்டை வந்தா, இப்போ உதாரணத்துக்கு கணவன் மனைவி விஷயத்துல சண்டை வந்தா உங்க தரப்பில் நியாயமான ஒருத்தர் உங்க தரப்பில் நியாயமான ஒருத்தரை கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி முடிவெடுங்க நல்லா சொல்றாங்க இல்லையா? குரான் அப்படிதானே இருக்குது. அப்போ அது ஒரு சாதாரண விஷயம். அதுக்கே 2 தரப்புல 2 ஆட்களை கூப்பிட்டு பேசுறாங்கன்னா அதோட பெரிய விஷயமான இதுல செய்யறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சட்டமுடைய இன்னும் 2 ஆயத்துக்களை சொல்லி காண்பிக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய அந்த குற்றச்சாட்டு அடி வாங்கிது. சரி, நாங்கள் ஏற்றுக்கிறோம், அது தப்பு இல்லை. அப்போ இதுக்கு என்ன சொல்றீங்க, எதுக்கு அமீருல் மோமின்ங்கிறத அழிக்க ஒத்துக்கிட்டதுக்கு? அப்போ அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஹுதைபியா உடன்படிக்கை ரசூலுல்லாஹ் தலைமையில் வந்த முஸ்லிம்களுக்கும் மக்காவுடைய முஷ்ரிக்குகளுக்கும் நடக்குது. அப்போ அதில் ஒப்பந்தம் எப்படி எழுதப்படுது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அதை எழுதுறாங்க. அந்த ஒப்பந்தத்தை அதில் என்ன எழுதுறாங்க, முஹம்மது ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதராகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் எது தரப்பில் மக்கா குறைஷ் சார்பாக சஹல் இப்னு சாதுக்கும் அப்படின்னு எழுதுறாங்க. அப்போ அதே அந்த குறைஷி சார்பாக குறைஷி முஷ்ரிக்குகள் சார்பாக வந்தவர் ஆட்சேபிக்கிறார், உங்களை நாங்கள் ரசூல்லான்னு ஏற்றுக்கவே இல்லையே, ஏற்றுக்கிட்டா தான் நமக்கு உங்களுக்கும் பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன செய்யணும், ரசூல்லாங்கிற வார்த்தையை அழிங்க அப்படின்றாங்க. அப்போது ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, எழுதிக்கிட்டு இருந்தது அலி தான் ரலியல்லாஹு அன்ஹு. அலிக்கிட்ட சொல்கிறாங்க, அதை அழிச்சிருங்கன்றாங்க. என் கையால் நான் ரசூல்லான்றதெல்லாம் அழிக்க முடியாது அப்படிங்கிறாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. சரி, நீங்கள் அழிக்க வேணாம், என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி அதை ரசூல்லாவே அழிக்கிறாங்க. தாங்க விரலாலே அதை அழிச்சிட்டு முஹம்மது இப்னு அப்துல்லா அப்படின்னு எழுதுங்க.
அப்துல்லாவுடைய மகன் முஹம்மது, ரசூலுல்லாஹ் எழுதும்போது முஹம்மது இப்னு அப்துல்லா அப்படின்றது எழுதுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ இதை வந்து அப்துல்லா இப்னு அப்பாஸ் சொல்லி காண்பிக்கிறாங்க. அமீருல் மோமினின் அடிச்சது நீங்க தப்பா சொல்றீங்க, அதை விட பெருசு ரசூலுல்லான்றது, அதையே ரசூல்லா அழிக்க சொல்லி இருக்கிறாங்களே. சமாதானத்துக்காக இந்த பேரை வந்து அவங்க விட்டு கொடுக்க தயாராக தான் இருந்திருக்கிறாங்க அப்படின்னானே. இப்போ இந்த வாதமும் அடிபட்டு போயிடுச்சு. இப்போ கடைசியாக ஒரு வாதம் வைக்கிறாங்க. என்ன, ஜம்மல் போரில், ஒட்டக போரில் நீங்கள் எதிரிகளை தோக்கடிச்சிங்க, அப்போ போர் செல்வம் எடுத்திருக்கணும் இல்லையா, கனிமா எடுத்திருக்கணுமே, ஏன் எடுக்கல? அல்லாஹ்வுடைய சட்டத்தை மீறிட்டீங்க, காப்பிராயிட்டீங்க. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு ரொம்ப சிம்பிளாக கேட்குறாங்க, எதிரில் இருந்தது யார்? மூமின்களுடைய தாய் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. போர் செல்வத்தை எடுக்கிறதா இருந்தால் பெண்களை கை செஞ்சு உங்களுக்கு அடிமையாக்கிக்கணும். மூமின்களுடைய தாயை உங்களை அடிமையாக்க சொல்றீங்களா அப்படின்னு அப்துல்லா இப்னு அப்பாஸ் கேட்குறாங்க. அவ்வளோதான், 3 பாயிண்ட்டுமே அடி வாங்கிருச்சு. 12,000 பேர்ல 8,000 பேர் தௌபா செஞ்சு திருப்பி வந்துடுறாங்க. ஆனால் ஒரு கிட்டத்தட்ட 4,000 பேர் பிடிவாதமாக நிற்கிறாங்க. இப்போ அவங்க அங்கேருந்து நஹரவான் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துடுறாங்க. ஹரூரான்ற இடத்துலேருந்து நஹரவான் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துடுறாங்க. அதனால தான் ஹவாரிஜுக்கு வந்து ஹரூரியா அப்படின்னு பேர் உண்டு. ஹரூரா கிராமத்தில் தான் அவங்க முதல்ல தனியாக போய் நின்னானுங்கன்றதுனால அவங்களுக்கு ஹரூரியா அப்படின்ற பேர் உண்டு. நஹரவானுக்கு போனதுனால அஹ்லுன் நஹரவான் அப்படின்னு பேர் உண்டு. நஹரவானுடைய மக்கள் அப்படின்னு பேர் உண்டு. இப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு எதிர்த்து அவன் போயிட்டான். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஹவாரிஜை வந்து தாக்க சொல்லலை. சரி, அவன் சுமார் வரைக்கும் நீங்கள் தாக்காதீங்க அப்படின்ட்டான். இவங்க என்ன பண்ணுறானுங்க, பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறானுங்க. அங்கே வந்து ஹப்பாப் இப்னு அரத் ரலியல்லாஹு அன்ஹுடைய மகன் அப்துல்லா இப்னு ஹப்பாப் இருக்கிறாங்க. அவங்களுடைய வலதுகரம் சொந்தமாக்கி கொண்ட பெண் இருக்கிறாங்க. அதன் மூலமாக அந்த பெண் கருவுற்றும் இருக்கிறாங்க. அவங்க பிள்ளை அவங்க வயிற்றில் இருக்குது. இப்போ இவனுங்க வந்து அவர்கிட்ட விசாரிக்கிறாங்க, யார் நீங்கள்? அப்துல்லா இப்னு ஹப்பாப். அப்படியா, உங்கள் தகப்பனார்கிட்டேருந்து ஏதாவது ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்களா? ரசூல்லா கிட்டேருந்து உங்கள் தகப்பனார் ஏதாவது ஹதீஸ் அறிவிச்சிருக்கிறாங்களா? ஆமாம், அறிவிச்சிருக்காங்க. என்ன சொல்லுங்க? ஹவாரிஜை பற்றி ஹதீஸ் தான் அவங்க சொல்கிறாங்க. கேட்ட பிறகு டென்ஷனாக என்ன பண்ணுறானுங்க, அப்துல்லா இப்னு ஹப்பாபை கொலை செய்கிறாங்க. அப்துல்லா இப்னு ஹப்பாபினுடைய அந்த வலதுகரம் சொந்தமாக்கி கொண்ட பெண் இருக்கிறாங்க, அவங்க கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாங்க. வயிற்றை கிழிச்சு அந்த புள்ளையை எடுத்து அந்த புள்ளையை வெட்டி வீசுறாங்க. அந்த பெண்ணையும் கொலை செய்கிறாங்க. இப்போ என்ன ஆகுது, பொதுமக்களை வந்து இவங்க தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அன்ஹு இந்த செய்தி கேள்விப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது ஆட்சியாளர் கடமை. அலி ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய படைகளுக்கு உத்தரவுறாங்க, தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த நஹரவான் இடத்துல வந்து போர் நடக்குது. அந்த கிட்டத்தட்ட 4,000 பேர் ஹவாரிஜ் இருக்கிறாங்க இல்லையா, அதனோட ஒரு 3,600 பேர் கொல்லப்பட்டுறாங்க. ஒரு கிட்டத்தட்ட 400 பேர் கைதிகளாக மாட்டிக்கிறாங்க. ஒரு 10-15 பேர் மட்டும் தப்பிச்சு ஓடிடுறாங்க. ஆமாம், அவனும் காவேரி பகுதிக்கு போயிடல, முஸ்லீம் ஆட்சி பகுதி கொடுத்தா. அது எங்கே இருக்குது? ஈராக்கில் இருக்குது, கிழக்கு ஈராக்கில் இருக்குது. ஆமாம் ஆமாம், குஃபாலேருந்து கொஞ்சம் தள்ளி போனாக்கா அந்த இடம் வந்துடும். இப்போது இவங்க வந்து தப்பிச்சு ஓடிடுறாங்க. இது வந்து ஹிஜ்ரி 38 நடக்குது. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய படையோட ஷாமுக்கு போயிடுறாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுவை ஹலீஃபாவாக அவங்க ஏற்றுக்கல. ஸோ ஷாமுடைய பகுதி தனி ஆட்சியில் தான் இருக்குது. ஆனால் தன்னையும் ஹலீஃபா என்று அவங்க அறிவிச்சுக்கல. ஸோ போட்டி ஹலீஃபாலாம் யாரும் உருவாகல. முஆவியா ரலியல்லாஹு அன்ஹுவை அமீர் என்று தான் மக்கள் அழைக்கிறாங்க, அமீருல் மோமினின் என்று அழைக்கல. இதுக்கு முன்னாடி அவங்க அமீர் என்று அழைக்கப்பட்டாங்க, அதற்கு பிறகும் அமீர் என்று தான் அழைக்கப்பட்டாங்க. அவங்களை சுற்றி இருந்தவங்களுமே அமீர் தான் கூப்பிட்டாங்க. தன்னை அமீருல் மோமினின்னு சொல்லுங்கன்றும் முஆவியா சொல்லலை, ஹலீஃபான்னு சொல்லுங்கன்றும் முஆவியா சொல்லலை. ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹுவை அமீருல் மோமினின் என்று தான் மக்கள் அழைச்சாங்க, ஹலீஃபா என்று தான் அழைச்சாங்க. இந்த அலி ரலியல்லாஹுடைய பகுதியிலேருந்து ஷாமுக்கு போன நபித்தோழர்கள் கிட்ட அலியை பற்றி முஆவியா விசாரிக்கும் போது கூட அமீருல் மோமினின் அலின்னு தான் அவங்க பேசுகிறாங்க. யாரு? அந்த நபித்தோழர்கள். முஆவியா அதுக்கு ஆட்சேபம்லாம் தெரிவிக்கல. இதோட ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது, தாரிக் தவிர மற்ற கிதாபுகளையும் வரக்கூடிய ஒரு அறிவிப்பு. இப்போ முஸ்லிம் 2 ஆட்சி பகுதிகளாக முஸ்லிம் உம்மத்து பிளந்துருச்சு. அலி ரலியல்லாஹு அன்ஹு தொடர் போர்களால் பலகீனப்பட்டு இருக்கிற படைகள் பலகீனமாயிடுச்சு. இப்போ ஒருத்தனுக்கு நம்பிக்கை கொஞ்சம் கிளம்பி வருது. யாருக்கு? ரோமன் எம்பரருக்கு. ரோம பேரரசர் தான் அடி வாங்கி நிறைய பகுதியில் இழந்துட்டாரு ஏசியாவில்.
சிரியா, லெபனான், ஜோர்டான், பலஸ்தீன் எல்லாத்தையும் இழந்துட்டாரு. இப்போ துருக்கியில் உட்காந்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஆசை வருது, படைகளை திரட்டி எல்லைக்கு கொண்டு வர்றாரு. எந்த எல்லைக்கு? ஷாம் எல்லைக்கு வரல. ஷாமில் வந்து முஆவியா ரலியல்லாஹு வந்து அடிச்சிருவாங்கன்னு தெரியும். அவன் ஈராக் எல்லை கொண்டு போகிறான். ஏன்னா அலி ரலியல்லாஹு தான் பல போர்களை சந்திச்சு பலகீனமாக இருக்கிறாங்க. முஆவியா ரலியல்லாஹு ஒற்றர்கள் வச்சிருப்பாங்க. ரோமர்கள் என்ன செய்கிறாங்கன்றத அந்த அவங்களுக்கு வந்து லைவ் அப்டேட் வந்துக்கிட்டே இருக்கும். என்ன நடக்குது உடனே உடனே தகவல் வந்துக்கிட்டே இருக்கும். இவன் படையை திரட்டி ஈராக் எல்லையில் கொண்டு போய் இறக்குறான். அலி ரலியல்லாஹு படையை அந்த பகுதிக்குள்ளே படையை கொண்டு போகிறான். ஏன்னா அலி ரலியல்லாஹு படை பலகீனமாக இருக்குது அப்படின்னு இவன் நினைக்கிறான். அப்படின்னோடனே முஆவியா ரலியல்லாஹு இங்கேருந்து ஒரு கடிதத்தை அனுப்புகிறாங்க, தூதுவர் அனுப்புகிறாங்க. யாருக்கு? ரோம பேரரசருக்கு அனுப்புகிறாங்க. என்ன அனுப்புகிறாங்க? எங்கள் 2 பேருக்கு மத்தியில் சண்டை, அதனால் வந்து உனக்கு வந்து ஒரு நேரம் கிடைச்சிச்சுன்னு நினச்சிக்கிட்டு நீ வந்து அலி ரலியல்லாஹுடைய பகுதிக்குள்ளே உன் படையை கொண்டு போனால் நான் என்னோட ஒட்டுமொத்த படையும் கொண்டு வந்து அலிக்கு பின்னால் நிறுத்துவேன். அலியுடைய படையில் ஒரு போர் வீரனாக இருந்து உன்னை நான் எதிர்ப்பேன். இதுதான் முஆவியா ரலியல்லாஹு அவனுக்கு கொடுத்த மிரட்டல். அதோட அவன் அந்த ஐடியாவே கைவிட்டுட்டான், படையெல்லாம் திருப்பி எடுத்துக்கிட்டான். இப்போ இதுதான் வந்து சஹாபா மத்தியில் இருந்த உறவு. சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டாங்க. நீ அலி மேலே கையை வச்சேன்னா நான் அவருக்கு பின்னாடி வந்து நிற்பேன், அவர் படையில் ஒரு படை வீரனா வந்து நிற்பேன். அதுதான் முஆவியா ரலியல்லாஹு சொன்னது. இப்போ இந்த ஹவாரிஜ் குரூப் இருக்குது இல்லையா, இதில் பெரும்பகுதி காலி. அப்போ அதில் அந்த ஒரு 10-15 பேர் தப்பிச்சு ஓடினானுங்கன்னு சொல்லுங்க இல்லையா, அவனுக்கு அங்கே எங்கே போகிறானுங்க, அவங்களுடைய குடும்பமே காரிஜி கொள்கைக்கெல்லாம் போகுது, அவங்களுடைய பெண்கள் கூட காரிஜி கொள்கைக்கெல்லாம் போகிறாங்க. அப்போ அதில் ஒருத்தன் அப்படியே சுற்றி ஒரு வழியாக அலி ரலியல்லாஹு கொலை செய்யணும் அப்படின்னு முடிவு எடுக்கிறோம். அவன் இன்னும் 2 காரிஜிகள், இன்னும் 2 பேர். அதில் ஒருத்தன் என்னன்னா, அதே நாள் அதே நேரத்தில் நான் போய் முஆவியாவை கொலை செய்கிறேன் திமிஷ்கில், அதே நாள் அதே நேரத்தில் நான் போய் அம்ர் இப்னு ஆஸை கொலை செய்கிறேன் அப்படின்னு 3 இடங்கள் ஒரே நாள் ஒரே நேரத்தில் கொண்டு வரணும்னு முடிவு எடுக்கிறான். அது வந்து நடத்தியும் காமிச்சிடறான். அலி ரலியல்லாஹுவை கொலை செஞ்சிடறான். இந்த நேரத்தில் அலி ரலியல்லாஹு தலைநகரத்தை மாற்றிட்டாங்க. ஏற்கனவே மதீனா விட்டு வெளியே வந்துட்டாங்க இல்லையா, கூஃபாவை தலைநகரம் ஆக்கிட்டாங்க. இந்த குழப்பங்கள்லாம் மதீனாவை பாதிக்க வேண்டாம் என்று சொல்லி. அப்போ அலி ரலியல்லாஹுடைய கடைசி 2 வருடங்கள் கூஃபாவில் தான் இருந்துச்சு. தலைநகரம் கூஃபாவாகத்தான் இருந்தது. இப்போ இங்கே கூஃபாவில் தான் வர்றான், அங்கே இருக்கிற பள்ளிவாசலை பார்க்குறான். ஒரு வாரமாக அலி ரலியல்லாஹுவையே பார்த்து சுற்றி வரான். அலி ரலியல்லாஹு கேட்டுறாங்க, என்னத்தான் செய்வதை செஞ்சிடறேன் அப்படின்றாங்க. கடைசியில் அவன் வந்து ஒரு ஃபஜர் நேரத்தில் வெட்டிடுறான். அவனுடைய போர்வாலால் இப்படி வெட்டிடுறான். தலையிலி வெட்டு அவன் கீழே விழுந்தப்போ சுற்றி இருந்தவங்க அவனை மடக்கி பிடிச்சிடுறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், நல்லா அழுவுங்க, என் போர்வாலை விஷத்தை தேய்ச்சி தான் நான் வெட்டினேன் அப்படிங்கிறான். அப்போ அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஒருவேளை நான் உயிர் பயிற்சி வந்தால் நானே இவன் மேலே தீர்ப்பு கொடுப்பேன், நான் இறந்துட்டா இவனுக்குள்ளே தீர்ப்பு நீங்கள் கொடுத்துங்கன்றாங்க. அலி ரலியல்லாஹு மரணிச்சிடுறாங்க. அப்போ வந்து ஹசன், ஹுசைன், அப்துல்லா இப்னு அப்பாஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்றாங்க. அவனை கொன்னவன் பேர் அப்துல்லா இப்னு முல்ஜிம், அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜிம். இல்லை எந்த சம்மந்தமும் கிடையாது. அவன் ஹவாரிஜ் பின்னாடி இஸ்லாம் வந்தவன். உமருக்கு அவங்க எந்த சம்மந்தமும் கிடையாது. உமர் இந்த பக்கம் வந்தால் சைத்தான் அந்த பக்கம் போயிடுவான், இவங்க எங்கே வரான், சைத்தானே ஓடுறான், அப்துல் ரஹ்மான் முல்ஜிம் எங்கே வருவான். அப்போ அலி ரலியல்லாஹு கொல்லப்பட்டான். இப்போ ஹவாரிஜிங்கிற கூட்டம் இங்கே தான் உருவாது. இப்போ ஹவாரிஜ் யார் அதை தான் சொல்லிடுவோம். அது சொல்லிட்டு நம்ம இந்த இந்த தலைப்படை இந்த பகுதியை நிறுத்துவோம் இன்ஷா அல்லாஹ். இப்போ ஹவாரிஜ்ன்றது வந்து கொள்கை ரீதியாக வெளியேறின ஒரு கூட்டம். சஹாபாவுடைய கொள்கை வேற, ஹவாரிஜுடைய கொள்கை வேற. அது அரபியில் சொல்லுவோம். சஹாபாவுடைய அகீதா வேற, ஹவாரிஜுடைய அகீதா வேற. அப்போ ஹவாரிஜ் அடுத்தடுத்து பேசி அவங்களுக்குன்னு ஒரு தனி கொள்கையை உருவாக்கிக்கிட்டாங்க. ஹவாரிஜ் அகீதான் தனியாகவே ஒரு லிஸ்டே போடலாம். அதோட முக்கியமான அம்சங்களை மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ ஈமான் அப்படின்னா என்ன, நம்ம இதுக்கு முந்தின வகுப்பில் பார்த்தோம். ஈமான் என்பது மனதுடைய நம்பிக்கை, மனதுடைய செயல்பாடு, நாவினுடைய பேச்சு, உடலுடைய செயல்பாடு. ஈமான் என்பது அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படுதலை கொண்டு அதிகரிக்கும், அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறதை கொண்டு குறையும். இது அரபியில் வந்து கொஞ்சம் விரிவாக சொல்றதா இருந்தால், ஈமான் என்பது தஸ்தீகுன் பில் கல்ப் வ அமலுன் பில் கல்ப் வ கௌலுன் பில் லிசான் வ அமலுன் பில் ஜவாரிஹ் யஸீது பித் தாஅ வ யன்குஸ் பில் மஅசியா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஈமான் என்பது கல்வின் இதயத்தினால உண்மைப்படுத்துறது, இதயத்தினுடைய செயல்பாடு, நாவினுடைய பேச்சு, உடல் உறுப்புகளுடைய செயல்பாடு, அது கீழ்ப்படுதலை கொண்டு அதிகரிக்கும், மாறு செய்தலை கொண்டு குறையும். இது ரொம்ப சுருக்கமாக சொன்னால் கவுலுன் வ அமலுன் யஸீது வ யன்குஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இமாம் அல் புகாரி அப்படி தான் சஹீஹ் புகாரி பாடத்தில் போடுறாங்க. கவுலுன் வ அமலுன், சொல்லும் செயலும், யஸீது வ யன்குஸ், அது அதிகரிக்கும் குறையும்.
ஹவாரிஜ் என்ன சொல்றாங்க, ஈமான் அப்படிங்கிறது சொல்லும் செயலும்லாம் ஏத்துக்கிறாங்க, ஆனால் அதிகரிக்கும் குறையும் அப்படிங்கிறத ஏத்துக்க மாட்டாங்க. ஈமான் அதிகரிக்கும் குறையும் அப்படிங்கிறத ஏத்துக்க மாட்டாங்க. ஈமான் எப்போ அதிகரிக்கும்? அல்லாவுக்கு கீழ்ப்படிஞ்சா அதிகரிக்கும். எப்போ குறையும்? அல்லாவுக்கு மாறு செஞ்சா குறையும், பாவங்கள் செஞ்சா குறையும். இவன் என்ன சொல்றான், அதெல்லாம் கிடையாது, பாவம் செஞ்சா ஈமானை இழந்துடுறான். சில ஆயத்துக்களை தப்பா விளங்கிட்டாங்க, சில ஹதீஸ்களை தப்பா விளங்கிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லுவோமே, ஒரு ஹதீஸ், ஒரு மூமின் விபச்சாரம் செய்யும் போது மூமினாக இருக்க மாட்டான். அந்த மாதிரி 2-3 பாவங்களை சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க. இப்போ என்ன சொன்னா, விபச்சாரம் மூமினா இருக்க மாட்டாங்க, அப்போ ஈமானை இழந்துடுறான், காஃபிர் ஆயிட்டான். ஆனால் நம்ம முந்தைய பாடங்கள் என்ன பார்த்தோம், இஹ்சான், ஈமான், கீழே இஸ்லாம். அவன் ஈமானை இழந்தாங்க அப்படின்னா இஸ்லாமுக்கு தான் இறங்குவாங்க, இஸ்லாம் மட்டும் வெளியே போக மாட்டாங்க, முஸ்லீமாக தான் இருப்பாங்க, காஃபிர் ஆக மாட்டாங்க. ஆனால் இது மாதிரிலாம் ஹவாரிஜிக்கு அவனுக்கு புரியல. அவனோட குறைவான கல்வி, அவங்களோட அதிகமான கல்வி இருந்த அலி ரலியல்லாஹு காஃபிர்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்போது தன்னை விட கூடுதல் கல்வியாளர்கள்கிட்ட போய் கல்வி எடுக்கணும் அப்படிங்கிற அந்த பணிவு அவங்கள்ட்ட இல்லை. அவங்க என்ன செய்கிறாங்க, அப்போ ஈமான் கூடும் குறையுங்கிறத ஏற்றுக்கிறது இல்லை. செயலும் ஈமானை சேர்ந்தது தான், ஆனால் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஈமானை இழந்துறீங்க, ஈமான் இருந்தால் காஃபிர் ஆகிறீங்க. இது ஈமானுடைய வரைவிலக்கம், ஈமானுடைய டெஃபினிஷன், இஸ்திலாஹ். அதில் இவனுடைய கோளாறு, இதுதான் எல்லா கோளாறுக்கும் அடிப்படை. அப்போ என்ன நடக்குது, பெரும்பாவங்களுக்கு பற்றி தான் இந்த வார்த்தையோட ஹதீஸ் வருது. அப்போ என்ன செய்யணும், பெரும்பாவங்கள் செஞ்சால் காஃபிர். அப்போ அந்த ஈமானுடைய வரைவிலக்கம் டெஃபினிஷனை வச்சு தான் அவங்க அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறாங்க, பெரும்பாவங்கள் செய்கிறவங்க காஃபிர். அப்போ ஹவாரிஜோட தன்மை என்ன, பெரும்பாவம் செய்கிறவங்களை காஃபிர் என்று அறிவிப்பது. ஆனால் ரசூல் அப்படி கற்றுக் கொடுக்கல. ஆனால் இவனுங்க அப்படி முடிவெடுக்க, பெரும்பாவம் செய்கிறவங்க காஃபிர் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க. அதே மாதிரி அடுத்தடுத்த முடிவுகளுக்கு போகிறாங்க. அந்த முடிவுகள் என்னன்னு பார்ப்போம், லிஸ்டே இருக்கு. ஏன்னா இவனுங்களுக்கு ஈமான் இஸ்லாமை வேறுபடுத்தி பார்க்க தெரியல. ஈமான்னாலும் இஸ்லாம்னாலும் ஒன்றுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் நான் ஈமானை பற்றி சொல்லும் போது என்ன சொன்னேன், ஒரு ஆயத்திலேயோ ஹதீஸ்லேயோ ஈமான் அப்படிங்கிற வார்த்தை மட்டுமே வருதுன்னா அது ஒட்டுமொத்த இஸ்லாமையும் ஈமானையும் குறிக்கும். அதே மாதிரி தான் இஸ்லாம்ங்கிற வார்த்தை வருதுன்னா அது ஒட்டுமொத்த இஸ்லாம் ஈமானை குறிக்கும். ஆனால் அப்படி இல்லாமல் அதுக்கு கூடவே இஸ்லாம்ங்கிற வார்த்தை வருது, இஸ்லாம் ஈமான் பக்கத்தில் வருது, இல்லை முன்னாடி பின்னாடி வருது. அப்படின்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல இஸ்லாம்ங்கிறது செயல்கள், ஈமானுங்கிறது மனசுடைய நம்பிக்கை. ஆனால் ஹவாரிஜ் இஸ்லாம் வேற ஈமான் வேறங்கிறத ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுது, நீங்கள் ஈமானில் குறைபாடு உடைய ஒரு செயலை செஞ்சால் இஸ்லாமை விட்டு வெளியேறீங்க அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ அதுக்காகத்தான் நேற்று நான் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொன்னேன். ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, இந்த 2 வார்த்தைகளும் பக்கத்தில் வந்தால் அப்போ இஸ்லாம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், ஈமானுங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிறத சொன்னேன். இவனுங்களுக்கு இந்த தெளிவு கிடையாது. அப்போ என்ன செய்கிறாங்க, இவனுங்களுக்கு இஸ்லாம்னாலும் ஈமான்னாலும் ஒன்று தான், ஈமானுங்கிறது அதிகரிக்காது குறையாது. அப்போ ஒரு பெரிய பாவம் செய்யும் போது ஈமானை இழக்கிறாங்கன்னு சொல்லி இருக்குது இல்லையா, அந்த அடிப்படையில் அவங்க ஈமானை இழந்துடுறாங்க, இஸ்லாமை இழந்துடுறாங்க. ஏன்னா ஈமான் இஸ்லாம் ரெண்டும் ஒன்று தான். அப்போ காஃபிர் ஆயிடுறாங்க. இதுதான் ஹவாரிஜருடைய அந்த லாஜிக். அவங்களுடைய தவறான புரிதல் அடிப்படையில் இந்த மாதிரி பாயிண்ட்டுக்கு போகிறாங்க. இப்போ இந்த அடிப்படையில் என்ன செய்கிறாங்க, மற்ற முஸ்லீம்களை காஃபிர்கள் என்று அறிவித்து அல் ஜமாத்தை விட்டு வெளியே போவாங்க. ஹவாரிஜுடைய தன்மைகளில் இதெல்லாம் உள்ளது, ஹவாரிஜுடைய அடையாளங்கள் இதெல்லாம், அவங்களுடைய அடிப்படைகள், அவங்களுடைய உசூல் இதெல்லாம். அப்போ இதில் இன்னொரு விஷயம் என்ன வருது, சஹாபாவை குறை சொல்லுவாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு மட்டும் குறை செய்யல, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுமே ஹவாரிஜ் குறை சொல்லுவாங்க. அபூபக்கர் உமருடைய ஹிலாஃபத்தை அவங்க ஏற்றுக்குவாங்க. உஸ்மான் சரியில்லை, அலி சரியில்லை அப்படின்வாங்க. அப்போ சஹாபாவில் உஸ்மான், அலி, அதை தொடர்ந்து முஆவியா, அம்ர் இப்னு ஆஸ், இன்னும் யாரெல்லாம் இதை ஏற்றுக்கலையோ அவங்க எல்லாரும் காஃபிர்கள் என்று சஹாபாவையே பலரையுமே ஹவாரிஜ் காஃபிர்னு சொல்லுவாங்க. அப்போ ஹவாரிஜ்ன்னு யாரையாவது சொல்கிறாங்க அப்படின்னா இந்த அடையாளங்கள்லாம் இருக்கணும். அதை தொடர்ந்து வேற என்ன அவங்க முடிவில் எடுக்கிறாங்க, ஆட்சியாளர்கள் அல்லாஹ் இறக்கி வச்ச சட்டத்தின்படி அவங்க தீர்ப்பு வழங்குறது இல்லை, அதனால் ஆட்சியாளர்கள் காஃபிர் ஆகிட்டாங்க அப்படின்றாங்க. ஆனால் ஆட்சியாளர்கள் அப்படி முடிவெடுக்கல, அதாவது குறிப்பாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அப்படி முடிவெடுக்கல. இவனுங்க அந்த ஆயத்தை ஒரு விதமாக விளங்கிக்கிட்டாங்க. யார், ஹவாரிஜ். இவங்க விளங்குன மாதிரி சஹாபா விளங்கலை.
ஆனால் என்ன செஞ்சாங்க, எங்கள் விளக்கத்தின் அடிப்படையில் நீங்கள் வந்து அல்லாவுடைய சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்யலாம், அதனால காஃபிர். இதே தான் டிஎன்டி செஞ்சுட்டு இருக்குது. எங்கள் விளக்கம் இது, எங்கள் ஜமாத்து விளக்கம், எங்கள் அறிஞர் குழுவுடைய விளக்கம் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. பிஜி அந்த அளவுக்கு போக மாட்டார். ஏன் விளக்கம் இது அப்படின்றாரு. என்னுடைய விளக்கம் இது. உன் விளக்கத்தை வச்சு நாங்கள் என்ன செய்ய? உன் விளக்கத்தை வச்சுக்கிட்டு வந்து எங்கேயா போய் தப்பிக்க முடியுமா? ரசூலுல்லாஹ் கிட்ட கற்றுக்கிட்டு சஹாபாவோட விளக்கம் தான் விளக்கம். அப்போ ஆட்சியாளர்கள் இப்படி குறை சொல்லிடுறாங்கல்ல, அப்போ அதுக்கு அடுத்து என்ன செய்கிறாங்க, ஆட்சியாளருக்கு எதிரான நடவடிக்கைகள் இறங்குவாங்க. அதுக்கு வந்து எதை வம்புக்கு இழுப்பாங்கன்னா, அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர், நன்மையை ஏவுதல் தீமையை தடுத்தல், கமாண்டிங் த ரைட் அண்ட் ஃபார்பிங்கிறாங்க. அதை செய்கிறோன்ற பேரில் ஆட்சியாளரையே கொலை செய்வாங்க. இதெல்லாம் ஹவாரிஜினுடைய தன்மைகள். அதே போல் எதிர்த்தரப்பு முஸ்லீம் தரப்பு தான், ஆனால் இவனை தான் காஃபிர்னு அறிவிச்சில் போர் புரிகிறானுங்க. அப்போ முஸ்லீமாக இருக்கக்கூடிய மக்களை காஃபிர்னு அறிவிச்சு அவங்களுக்கு எதிராக போருமே செய்யும் பொழுது அந்த எதிர்த்தரப்பு தோக்கடிச்சிட்டாங்க, ஹவாரிஜ் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த முஸ்லீம்களே அடிமைகளாக ஆக்கிக்குவாங்க. ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம் கிடையாது, காஃபிர். அதனால் அந்த முஸ்லீம் பெண்கள் குழந்தைகள் எல்லாம் அடிமையாக்கிடுவாங்க. அந்த ஆண்கள்லாம் கொலை செய்வாங்க. அவங்களுடைய செல்வத்தை எல்லாம் எடுத்துக்குவாங்க. கேட்டால் அது வந்து கனிமா, போர் செல்வம். காஃபிர்கள்கிட்டே தான் கனிமா எடுக்கிறத பற்றி சட்டம் இருக்குது. அது கூட எடுக்கலாம், எடுக்காமலாம் விடலாம், அது அவங்களுடைய முடிவு. ஆனால் வந்து இப்படி முஸ்லீம்களையே காஃபிர்னு அறிவித்து முஸ்லீம்களுக்கு எதிராக போர் தொடுத்து அதில் கிடைக்கக்கூடிய செல்வத்தை போர் செல்வம் கனிமத்துன்னு சொல்லி எடுத்துக்குவாங்க. அதில் இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள்லாம் தங்களுடைய அடிமைகளாக ஆக்கிக்குவாங்க. இது ஹவாரிஜனுடைய நிலைப்பாடு. இதுதான் ஹவாரிஜின் அடிப்படை. பிற்காலத்தில் வந்த ஹவாரிஜில் நிறைய குழுக்கள், குறிப்பாக ஒரு குழுவை தவிர மற்ற எல்லா குழுக்களும் கபர் அதாபையுமே மறுத்தாங்க. கபரில் உள்ள வேதனை சம்மந்தமாவது பார்த்தீங்கன்னா அதையுமே மறுத்தாங்க. ஆனால் அது வந்து அவங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு ஒரு விஷயம்தான். ஆனால் ஒரு குழு தான் அதை ஏற்றுக்குச்சு, மற்ற எல்லாருமே மறுத்தாங்க. அதனால் அவங்களுடைய பெரும்பான்மைன்னு சொல்லலாம். நமக்கு அது தேவையில்லை. எல்லா ஹவாரிஜும் வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைகள், அவங்களுடைய முடிவுகள், அதுதான் இப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். அப்போ அதெல்லாம் என்ன? முதல் விஷயம், ஈமான் இஸ்லாம் ரெண்டும் ஒன்று தான் நம்ம நினைக்கிறாங்க. ரெண்டும் வேற வேற அப்படிங்கிறது அவங்களுக்கு புரியல, தெரியல. ஒன்று அந்த அடுத்தது ஈமான் அப்படின்னா என்னன்னு கேட்கும்போது, ஈமான் அதிகரிக்கும் குறையும் அப்படிங்கிறது அவங்க ஏற்றுக்கிறது இல்லை. அதனால வரக்கூடிய அடுத்த முடிவு என்ன, யாராவது வந்து ஒரு பெரும்பாவத்தை செய்கிறாங்க அப்படின்னா அவங்க ஈமானை இழந்துடுறாங்க, இஸ்லாமை இழந்துடுறாங்க. ஏன்னா அவனை பொறுத்தவரைக்கும் ஈமான் இஸ்லாம் ரெண்டுமே ஒன்று தான். அப்போ ஈமான் இஸ்லாமை இழந்துடுறாங்க, காஃபிர் ஆயிடுறாங்க. அப்போ பெரும்பாவங்கள் செய்கிறவங்க காஃபிர்ங்கிறது இந்த கோணத்தில் தான் அவங்க பேசுகிறாங்க. பெரும்பாவம் செஞ்சால் காஃபிர் அப்படின்னு நம்ம சொல்லலை. அது வந்து ஈமானை இழக்க வைக்குதுன்னு சொல்லி ஆதாரம் இருக்குது. ஈமான் இஸ்லாம் ரெண்டும் ஒன்று தான். அந்த அடிப்படையில் அவங்க வந்து ஈமானை இழந்தாங்கன்னா இஸ்லாமியம் தான் இழந்துடுறாங்க, காஃபிர் ஆகிடுறாங்க. இதுதான் வந்து பெரும்பாலும் செய்கிறவங்க காஃபிர் என்று இவங்க சொல்லக்கூடிய பின்னணி. இப்போ இந்த மாதிரி சொல்லும்போது அவங்க என்ன செய்கிறாங்க, முதல்ல சஹாபாவை அலி, உஸ்மான், முஆவியா, அம்ர் இப்னு ஆஸ் போன்ற சஹாபாவை ரலியல்லாஹு அன்ஹும் காஃபிர் என்று அறிவிக்கிறாங்க. அப்போ ஹவாரிஜில் முக்கியமான பண்பு சஹாபாவில் குறிப்பிட்ட நபர்களை மற்றவங்களை காஃபிர்னு அறிவிக்கிறது. இது அதுக்கு அடுத்து என்ன செய்கிறாங்க, இவங்களெல்லாம் காஃபிர்னு அறிவிச்சிட்ட பிறகு உங்களோட எங்கே உட்கார்றது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டு வெளியேறது. அதாவது முஸ்லீம்களை காஃபிர் என்று அறிவித்து அது ஜமாத்தை விட்டு வெளியேறு. அந்த வெளியேறதுக்கு சும்மா நிற்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க, இது வந்து காஃபிருடைய இடம், தாருல் குஃப்ர் இது, அப்போ இதை விட்டு நாங்கள் ஹிஜ்ரத் செஞ்சு போகிறோம் அப்படின்வாங்க. எதை விட்டு ஹிஜ்ரத் செய்கிறது? முஸ்லீமோட ஆட்சி பகுதியை விட்டு ஹிஜ்ரத் செஞ்சு போகிறாங்க. ஏன்னா அவங்க முஸ்லீம் இல்லையா, காஃபிரம். அப்போ இஸ்லாமுடைய அடையாளங்கள் எல்லாத்தையுமே ஒன்று தப்பாக சொல்லுவாங்க. அல்லாஹ் இறக்கி வச்ச சட்டத்தின்படி தீர்ப்பு கொடுக்குறோன்னு வானுங்க. ஆனால் அது இவங்க சொந்தமாக வேற ஒரு விளக்கம் வச்சுக்கிட்டு பேசுவாங்க. ஈமான் இஸ்லாம் அடிப்படைன்னு பேசுவாங்க, அதுலேயும் பிரச்சனை. இப்போ பாருங்கள், இது வந்து தாருல் குஃபுர், இது குஃபுருடைய பூமி அப்படின்னு அறிவிச்சுட்டு நாங்கள் இதை விட்டு ஹிஜ்ரா செய்கிறோம், ஹிஜ்ரா கடமை அப்படின்ட்டு போயிடுவானுங்க. அதுக்கு அடுத்து உங்களுக்கு எதிராக ஜிஹாத் செய்யறது கடமை அப்படின்வாங்க. அதில் வந்து போர்ன்னு சொல்லி இறங்கும் பொழுது முஸ்லீம்கள்ட்ட தான் இவங்க வந்து காஃபிர்னு அறிவித்து போர் புரிகிறது. அப்போ முஸ்லீமாக இருக்கக்கூடிய மக்களையே என்ன செய்வாங்க, முஸ்லீம் பெண்கள் குழந்தைகள் அடிமைகளாக எடுத்துக்குவாங்க. முஸ்லீமுடைய செல்வங்களை போர் செல்வம் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. ஆனால் அதுக்கு அனுமதி கிடையாது. காஃபியருடைய செல்வத்தை தான் எடுக்க முடியும். அதுதான் சட்டம். நான் சட்டத்தை பற்றி பேசுகிறேன், இங்கே யார்கிட்ட எப்படி நடக்கணுன்றதை பற்றி நான் பேசல. அப்போ இதெல்லாம் வந்து ஹவாரிஜனுடைய அடையாளங்கள். போர் புரியாதவங்களோட கொலை செஞ்சிருவானு. அப்துல்லா இப்னு கப்பாபை கொலை செஞ்சது பார்த்தோம் இல்லையா, எதிரி முடிவு பண்ணிட்டா அவன் எப்படி வேணா கொலை செய்வானு, ரொம்ப கொடூரமாக கொலை செய்வானு. இதெல்லாம் ஹவாரிஜ் அடையாளம். இதுக்கெல்லாம் வந்து அவன் என்ன பேர் வச்சிருக்கான், நன்மையை தீமையை தடுத்தல், அல் அம்ரு பில் மஅரூஃப் வன் நஹி அனில் முன்கர் நடைமுறைப்படுத்துகிறோம்
அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆட்சியாளருக்கு எதிராக ஆட்சியாளர் தவறு செஞ்சுட்டாருன்னா உடனே என்ன சொல்றாங்க, அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்யறது கடமை அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆமாம், காஃபிர்னதே ஆரம்பித்து அவங்க எதிராக கிளர்ச்சி செய்த கடமை அப்படிங்கிற பாயிண்ட் வரைக்கும் வந்துடுவாங்க. இதெல்லாம் ஹவாரிஜில் அடையாளங்கள். இப்போ நம்முடைய தலைப்பு என்ன, சலஃப் கிளர்ச்சியாளரும் ஹவாரிஜ் கிளர்ச்சியாளரும். அப்போ ஹவாரிஜ்னா யாருன்னு தெரிஞ்சாதான் ஹவாரிஜ் கிளர்ச்சியாளர்களும் சலஃப் கிளர்ச்சியாளருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு. ரொம்ப சுருக்கமாக சொன்னால், சலஃபில் யார் கிளர்ச்சி செஞ்சாங்களோ அவங்க இதில் எந்த விஷயத்தையுமே செஞ்சது இல்லை. இஸ்லாம ஈமானம் ஒன்றுன்னு சொன்னது கிடையாது. ஈமான் அதிகரிக்கும் குறையும் அப்படிங்கிறத அவங்க ஏற்றுக்கிட்டாங்க, அதை மறுத்தது கிடையாது. பெரும்பாவங்கள் செய்கிறவங்களை இந்த அடிப்படையில் காஃபிர்னு அவங்க அறிவித்தது கிடையாது. அந்த அடிப்படையில் இந்த ஆட்சியாளரை காஃபிர் அந்த அடிப்படையில் சொல்ல காஃபிர்னு அறிவித்தது கிடையாது. இது இந்த இடம் தாருல் குஃபுர்னு ஆயிடுச்சு, நாங்கள் ஹிஜரத் செய்கிறோம்னு சொன்னது கிடையாது. முஸ்லீம்களுக்கு எதிரான போரை ஜிஹாத் என்று சொன்னது கிடையாது. நன்மையை தீமை தடுக்கிறோம் அப்படிங்கிற பேரில் ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செஞ்சது கிடையாது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் நம்ம முதல்ல ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ இதில் நம்ம கூடுதலாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம்னா, இந்த தாருல் குஃபர்னா என்ன, தாருல் இஸ்லாம்னா என்ன, இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒன்று. அதே போல் நன்மையை தீமையை தடுத்தலுடைய சட்டம் என்ன, அதை நம்ம விரிவாகவே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஹவாரிஜ் அதை தப்பான முறையில் பயன்படுத்தினாங்க. இன்றைக்கி நம்ம நவீன சலஃபி தாயிகளை என்ன செய்கிறாங்க, நன்மையை தீமை தடுத்தலுங்கிற பேரில் நீங்கள்லாம் ஹாரிஜி ஆகிட்டீங்க அப்படின்னு மற்ற சலஃபிகளையே குறை சொல்கிறாங்க அவங்க. அப்போ நன்மையை தீமை தடுத்தல் அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கணும். இன்ஷா அல்லாஹ். இன்னைக்கும் ஹவாரிஜ் சிந்தனை உடையவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி முஸ்லீம் பெரும்பான்மை நாடுகள் அங்கே அந்த நாடுகளுடைய ஆட்சியாளர் குறை சொல்லிட்டு ஹிஜ்ரத் செய்கிறேன்னு சொல்லிட்டு யூரோப்பிய நாடுகள் முஸ்லீம் சிறுபான்மை நாடுகளுக்கு ஹிஜ்ரத்துங்கிற பேரில் குடியேறிடுறாங்க. இந்த மாதிரி நடந்திருக்கு தான். ஆனால் ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. இந்த மாதிரி செயல்பாடுகளுக்குள்ள நிறைய உள்ள அரசியல் இருக்கு. அந்த உள்ள அரசியல்லாம் தெரியலன்னா அவங்கள ஹாரிஜின்னு நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம். உள்ள அரசியல் தெரிஞ்சா சொல்ல மாட்டோம். யாரும் சஹாபா ரேஞ்சலெல்லாம் இல்லை, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். பல முஸ்லீம் ஆட்சியாளர், எல்லா முஸ்லீம் ஆட்சியாளர் நான் சொல்லலை, அவங்கள முஸ்லீம்கள் என்று தான் நான் நிலைப்பாடு சொல்கிறேன். ஏன்னா அப்படி தான் இருக்குது. ஆனால் அவங்க இஸ்லாமுக்கு விசுவாசமாக இல்லை. யார் யார் இல்லையோ அவங்க. நான் குறிப்பிட்டு இந்த ஆட்சியாளர் அந்த ஆட்சியாளர்னு பேசல. ஆனால் இன்றைக்கு முஸ்லீம் பெரும்பான்மை நாடுகளுடைய ஆட்சியாளர்கள், குறிப்பாக அரபு முஸ்லீம் நாடுகளுடைய ஆட்சியாளர்களில் சில குறிப்பிட்ட நபர்கள் இஸ்லாமுக்கு விரோதமாகத்தான் செயல்படுறாங்க. கண்ணையும் காதும் திறந்து வச்சிருக்கிற யாருக்கும் இது புரியும். அதெல்லாம் இல்லை, ஆட்சியாளரை பற்றி பேசக்கூடாது அப்படின்லாம் இல்லை. யாருக்கும் தெரியும் இஸ்லாமுக்கு விரோதமாக இந்த ஆட்சியாளர்கள் செயல்படுறாங்க, இப்போ பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா தெரியும். அதில் சில பேர் கொஞ்சமாக செய்கிறாங்க, சில பேர் ரொம்ப பெரிய லெவலில் இஸ்லாமுக்கு விரோதமாக செய்கிறாங்க. அதெல்லாம் இதை கவனிக்கிறவங்களுக்கு தெரியும், அறிஞர்களுக்கே தெரியும். சில அறிஞர்கள் அதை பேரெல்லாம் கூட சுட்டி காமிச்செல்லாம் பேசியிருக்கிறாங்க. அதையெல்லாம் இங்கே யாரும் சொல்ல மாட்டாங்க. இன்னொன்று அதிக சொல்ல தேவையில்லை. ஆனால் நான் இந்த பாயிண்ட் சொல்கிறேன்லாம் ஞாபகம் வச்சுங்க. ஹவாரிஜ் என்று யார் மேலெல்லாம் முத்திரை குத்தப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்சியாளர் யார் குறை சொன்னாலும் ஹவாரிஜ்னு முத்திரை குத்திடுறாங்க. இது இன்னைக்கு நடக்கலை. இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்ப்போம். 1350 வருஷமாக இப்படி தான் நடக்குது. ஆட்சியாளர்களை எதிர்க்கிறவங்க எல்லாம் ஹவாரிஜ்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மேலே இந்தந்த தண்டனைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு அந்த காலத்துலேருந்தே ஆட்சியாளர் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. ஆட்சியாளருடைய தன்மை தன்னை எதிர்க்கிறவங்களெல்லாம் மோசமான வில்லனாக சித்தரிக்கிறது. உண்மையிலே அவங்க மோசமான வில்லனாக இருக்கலாம், ஹவாரிஜாவும் இருக்கலாம். ஆனால் எல்லாரும் அப்படி கிடையாது, பெரும்பான்மை அப்படி கிடையாது. இவங்க ஆட்சியாளரை கேள்வி கேட்டால் அல்லது ஆட்சியாளர்கள் இஸ்லாமிய சட்டத்தின்படி ஆட்சி செய்யணும் அப்படின்னு முஸ்லீம் பெரும்பான்மை நாடுகளுடைய ஆட்சியாளர்கள்ட்ட யாராவது சொன்னால் உடனே நீ ஹாரிஜி அப்படின்னு முத்திரை குத்துறாங்க. இதெல்லாம் நிறைய உள்ள அரசியல் இருக்குது. இது அரசியல் விளங்காதவர்கள் இந்த விஷயத்தில் வாய மூடிக்கிட்டு இருக்கணும். நிறைய சலஃபி தாய்கள் இதில் ஆட்சியாளர் கோணத்தில் மட்டுமே இதை பார்க்குறாங்க. ஆட்சியாளர் ஒரு அரசியல்வாதி தான், அதை எதிர்க்கிறவங்களுமே பல நேரங்கள் அரசியல்வாதிகள் தான்.
அரசியல்வாதிகள் எப்படி பேசுவாங்கன்னு நமக்கு தெரியும். என்னவோ வந்து இவங்க மலக்கு, அவங்க ஷைத்தான் அப்படிங்கிற ரேஞ்சிலெல்லாம் பேசிட முடியாது. அதனால் இன்னைக்கு ஹவாரிஜ் என்று நிறைய பேரில் முத்திரை குத்தப்படுது. அதில் பெரும்பான்மையினர் ஹவாரிஜ் அல்ல. அது வந்து பொய் முத்திரை. அதை வந்து நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். இந்த இயக்கம் அந்த இயக்கம் அப்படின்னு குறிப்பிட்டெல்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் இந்த உம்மத்துடைய மூத்த அறிஞர்கள் சொன்னது இல்லை. அல்பானி போன்றவங்கெல்லாம் சொன்னது கிடையாது. ஆனால் இன்னைக்கு வந்த சிலர் மூத்த அறிஞர்கள் என்று சிலர் ப்ரொமோட் பண்ண போடுறாங்க. அவங்க உண்மையில் மூத்த அறிஞர்லாம் கிடையாது. அவங்க வந்து பண்ணுற குழப்பம் இது. ஆட்சியாளருக்கு ஏற்ற மாதிரி ஃபத்வாக்களை கொடுக்குறாங்க. இதெல்லாம் சொன்ன உடனே பேசுகிற என்ன ஹாரிஜின்வாங்க. ஆனால் இந்த வகுப்பை முழுசாக கேட்டு பார்த்தீங்க. இந்த வகுப்பில் இன்னும் ஒரு பாதி இருக்குது, பாக்கி இருக்குது. அது இன்னொரு 4-5 மணி நேரத்துக்குரிய வகுப்பு இருக்குது. அது முழுசாக கேட்டிங்கன்னா தான் தெரியும். நான் சொல்கிறது சலஃபுடைய மன்னாஜ், ஹவாரிஜுடைய மன்னாஜ் அல்ல. இதில் பல அரசியல் இருக்குது. தாயிகளுக்கு முதல்ல அரசியல் தெரியாது. எந்த தாய் ஜியோ பாலிட்டிக்ஸ் உட்காந்து படிக்கிறாங்க? ஒன்றும் கிடையாது. தாய்களை விட்டு, பெரும்பான்மை தாய்களை விட்டு ஆன் த ஸ்பாட் உட்கார வச்சு நேட்டோன்னா என்னன்னு சொல்லு அப்படின்னு கேளுங்க, தெரியாது. இவங்களாம் என்ன பேசுவாங்க? நீங்கள் அந்த டாபிக் பேசுறீங்கன்னா அது தெரிஞ்சு தான் ஆகணும். நிக்கா செஞ்சுக்க போறீங்க, நிக்காவுடைய சட்டம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? தெரிஞ்சானே ஆகணும். தெரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணிக்கலாமா? வியாபாரம் செய்ய போறீங்க, அப்போ வியாபாரத்தில் இஸ்லாமிய சட்டம் என்ன, ஹலால் ஹராம் என்ன தெரியாமல வந்து வியாபாரத்தில் இறங்குனா நீங்கள் ஹராமில் தான் உழுவீங்க. அந்த மாதிரி தான் நீங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் ஒரு நிலைப்பாடு எடுக்கிறீங்க, மார்க்க நிலைப்பாடு ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மார்க்கம் மட்டும் தெரிஞ்சால் பார்த்தாது, அரசியலும் தெரியும். வியாபாரத்தை பற்றினாக்கா வியாபாரமும் தெரியணும், அதுக்கான இஸ்லாமிய சட்டமும் தெரியணும். கல்யாணம் பண்ணுறீங்க, கல்யாணமும் தெரியணும், இஸ்லாமிய சட்டமும் தெரியணும் இல்லையா? அந்த மாதிரி தான் நீங்கள் அரசியலை பற்றி பேச போறீங்கன்னா அரசியலும் தெரியணும், இஸ்லாமிய சட்டமும் தெரியணும். இது ரெண்டும் தெரிஞ்சவங்க தான் இதில் எது மார்க்க ரீதியாக சரி, எது மார்க்க ரீதியாக தவறுன்னு சொல்ல முடியும். ஏதாவது ஒன்று மட்டும் தெரிஞ்சவங்க சொல்ல முடியும். அரசியல் மட்டும் தெரியும், அவர் அரசியல் தான் பேசலாம். மார்க்கம் மட்டும் தெரியும், அவர் மார்க்கம் மட்டும்தான் பேசலாம். குர்ஆனுக்கு விளக்கம், ஹதீஸ்க்கு விளக்கம் கொடுக்கலாம், ஆனால் தீர்ப்பு கொடுக்கக்கூடாது. ஏன் கூடாது? ஃபிக்ஹ் அப்படிங்கிறது நீங்கள் குர்ஆன் ஹதீஸை அறிஞ்சிக்கிறது மட்டும் இல்லை. யார் மேலே தீர்ப்பு கொடுக்க போறீங்களோ அவங்கள தெளிவாக அறிஞ்சிருக்கணும். இந்த மனிதர் பேரை தீர்ப்பு கொடுக்க போறீங்கன்னா அந்த மனிதர் யாரு, அவருடைய பிரச்சனைகள் என்ன, அவர் வசிக்கிற இடம் என்ன, அவர் இருக்கிற காலகட்டம் என்ன, எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நஸ், அதாவது இந்த இறக்கி வைக்கப்பட்ட குர்ஆன் ஹதீஸ் இந்த ஆதாரங்கள், இதை அறிஞ்சிக்கிறது மட்டும் ஃபிக்ஹ் இல்லை. ஃபிக்ஹ் அப்படிங்கிறது ஃபிக்ஹ் நஸ் மட்டும் இல்லை, ஃபிக்ஹ் நாஸ், மனிதர்களையுமே புரிஞ்சிக்கிறது தான். ஃபிக்ஹ் அப்படிங்கிறது மக்கான் ஜமானுக்கு ஏற்ற மாதிரி மாறும், அதாவது இடத்துக்கும் காலத்துக்கும் ஏற்ற மாதிரி மாறும். ஒரே வீட்டிலே அண்ணன் தம்பி 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேருக்கும் ஒரே தீர்ப்பு கொடுக்க மாட்டாங்க ஒரே பிரச்சனையிலேயே. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு தனிப்பட்ட மனிதர். அப்படி இருக்கும்போது நேற்று ஒருத்தர் வர்றாரு, இன்னைக்கு ஒருத்தர் வர்றாரு, தீர்ப்புகள் மாறலாம். 1000 வருஷத்துக்கு முந்தைய பேசின ஒரு தீர்ப்பை கொண்டு இங்கே ஃபிட் பண்ணக்கூடாது. முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய இடங்கள்ல கொடுக்கப்படக்கூடிய தீர்ப்பை கொண்டு வந்து முஸ்லிம்கள் சிறுபான்மையாக வசிக்கக்கூடிய இடத்துல வந்து பொருத்தக்கூடாது. பொருத்த நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு ஃபிக்ஹ் இல்லைன்னு அர்த்தம். சவுதி 100% முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய நாடு. சவுதியில் ஒரு தீர்ப்பை கொண்டு வந்து இந்தியாவில் கொண்டு வந்து பொருத்த முடியுமா? பொருத்தலாமான்னா கூடாது. பல நேரங்கள் அது பொருந்தாது. ஏன்னா இங்கே இந்து முஸ்லிம்கள் சிறுபான்மை, அங்கே 100% இருக்கலாம், இங்கே வந்து அதிகபட்சம் 20% இருப்போமா? அரசாங்க கணக்கு 2011 சென்சஸ் படி 14.2%, 14.2% தான். நம்ம ஆசைக்கு நம்ம 20-25 சொல்லிக்குவோம், 20 கூட வச்சுங்களா, அப்பயும் சிறுபான்மை தானே. அது சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இடங்கள்ல வந்து முஸ்லீம் விரோதமாக செயல்படக்கூடிய கட்சிகள் அமைப்புகள்லாம் இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்கள் சவுதி ஃபத்வா கொண்டு நீங்கள் பொறுத்துனா பொருந்தாது. சவுதி ஃபத்வா பக்கத்தில் இருக்கிற நாட்டுக்கே பொருந்தாது. அவங்க 98% இருப்பாங்க, இன்னொரு நாட்டில் 95% இருக்கிறாங்க, 90% இருக்கிறாங்க. அந்த நாட்டு சவுதி ஃபத்வா எகிப்துக்கு பொருந்தாது, சவுதி ஃபத்வா பக்கத்தில் இருக்கிற குவைத்துக்கு பொருந்தாது. சவுதி ஃபத்வா எடுக்கிறவங்க எகிப்து ஃபத்வா பக்கத்தில் இருக்க சூடானுக்கு பொருந்தாது, ஜோர்டானுடைய ஃபத்வா பக்கத்தில் இருக்க லெபனானுக்கு பொருந்தாது. எல்லா நாடுகளையும் பொருந்தாதான் இல்லை, பல நாடுகளும் பொருந்தலாம். ஆனால் லெபனானுக்குன்னு உள்ள தனித்தன்மை வந்த பிரச்சனைகள் இருக்கு பாருங்க, அது லெபனான் பிரச்சனைகளை புரிஞ்சவங்க தான் பேச முடியும். ஏங்க எனக்கு குர்ஆன் ஹதீஸ் புரியும், நான் லெபனான் மேலே தீர்ப்பு கொடுக்கக்கூடாதுன்னு கூடாது. உங்களுக்கு லெபனான் தெரியுமா? எனக்கு குர்ஆன் ஹதீஸ் தெரியும், நான் வந்து இந்திய அரசியல் பற்றி நான் தீர்ப்பு கொடுக்க போறேன்னா உங்களுக்கு இந்திய அரசியல் தெரியுமா? தெரியல, தீர்ப்பு கொடுக்காது. அப்படி இருக்கும்போது சவுதி ஒரு உதாரணம் தான். சவுதியோ குவைத்தோ ஜோர்டானோ யமனோ எகிப்தோ எந்த நாடு வேணா எடுத்துங்க, அவங்க வந்து இந்திய பிரச்சனையில பேசக்கூடாது.
பேசுறதா இருந்தால் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். நீங்களா தெரியும்னு சொல்லிக்க கூடாது. இந்திய பிரச்சனை என்ன தெரியும்? இந்தியாவுடைய முஸ்லிம் மக்கள் தொகை எவ்வளோ? நம்பர்ஸில் எவ்வளோ இருக்கும்? இன்னைக்கு 25 கோடி தாண்டிடுச்சு. 22 அரபு முஸ்லீம் நாடுகள் இருக்கு. அதாவது அரபிய தாய்மொழியாக கொண்ட முஸ்லிம் பெரும்பான்மையை கொண்ட நாடுகள் 22. அந்த 22 நாடுகளுடைய மக்கள் தொகையும் இந்தியாவுடைய முஸ்லிம் மக்கள் தொகையும் ஒன்று. அந்த 22 நாடுகளுடைய முஸ்லிம் மக்கள் தொகையும் இந்தியாவில் மட்டும் இருக்கிற முஸ்லீமுடைய மக்கள் தொகையும் ஒன்று. இன்ஃபேக்ட் அவங்கள விட இந்தியாவில் கூடுதல். அவங்க எப்படி இந்தியாவுடைய விஷயத்தில், இந்தியாவுடைய முஸ்லீமுடைய விஷயத்தில் வந்து தீர்ப்பு கொடுக்க முடியும்? பொதுவான வழிகாட்டுதல்கள் அவங்க கொடுக்கலாம். அது எல்லா நாட்டுக்கும் பொருந்தும். குறிப்பாக இந்த நாட்டில் இதை இப்படி செய்யுங்கன்னு சொன்னால் அந்த நாட்டுடைய விஷயம் தெரிஞ்சிருக்கும். இந்த மனிதர்களை பற்றி பேசினா அந்த மனிதர்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு சலஃபி தாவாங்கிற பேரில் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய அநியாயம், இந்த மாதிரி முஸ்லீம் பெரும்பான்மை நாடுகளில் கொடுக்கப்படக்கூடிய தீர்ப்பை கொண்டு வந்து முஸ்லீம்கள் சிறுபான்மையாக வசிக்கக்கூடிய நாடுகளில் பொறுத்து பார்க்கறது. அது முஸ்லீம் பெரும்பான்மை நாடு, ஆட்சி வந்து முஸ்லீம்கள் செய்கிறாங்க. அங்கே வந்து இஸ்லாமிய சட்டத்தில் அடிப்படை நீங்கள் என்ன வேணால் பேசலாம், செய்யலாம். இங்கே அப்படியே செய்ய முடியும். ஆனால் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இன்றைக்கு பல முஸ்லீம் நாடுகளில் இவங்க ஹவாரிஜ், அவங்க ஹவாரிஜ் என்று சில இயக்கங்கள் முத்திரை குத்தப்படுது. அல்லது இயக்கத்திலே இல்லைனாலும் சில குறிப்பிட்ட வகையான பேச்சுகளை யார் பேசுகிறாங்களோ அவங்கள ஹவாரிஜ் என்று முத்திரை குத்துறாங்க. இதில் அரசியல் அதிகம். அப்படி முத்திரை குத்தப்படுறதுல 90% பொருந்தாது. அரசியல் முத்திரை தானே தவிர அது மார்க்க ரீதியாக கிடையாது. ஆனால் மார்க்க ரீதியாக ஒரு கோட்டிங் கொடுத்து அது மார்க்க தீர்ப்பு மாதிரி முன்வைக்கிறாங்க. அதன் அடிப்படையில் சில குறிப்பிட்ட இயக்கங்கள் வந்து குறிவைக்கப்பட்டு பேசப்படுது. சில குறிப்பிட்ட ஆலிம்கள் குறிவைக்கப்பட்டு அவங்கெல்லாம் ஹவாரிஜ் சிந்தனையாளர்கள்லாம் சொல்லப்படுது. நான் வெளிப்படையாக சொல்கிறேன், இதை பற்றி பேசக்கூடிய சலஃபி அழைப்பாளர்கள், சலஃபி தாய்கள், குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த ஹவாரிஜ் டாபிக்லாம் பேசுகிற சலஃபி தாய்கள் இதை பற்றி பேசுறதுக்கு தகுதி இல்லாதவங்க. வெளிப்படையாக நான் சொல்கிறேன். ஆனால் அவங்க தான் ஓவராக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த இவர் ஹாரிஜி, அவர் ஹாரிஜி அப்படின்லாம் பேசுகிறாங்க. அதுக்கு அந்த தகுதி அவங்களுக்கு இல்லை. அவங்களாம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருக்கிறது நல்லது. ஏன்னா இதில் அரசியல் அதிகம். முதல்ல ஹவாரிஜினா யாருன்னே இந்த சலஃபி தாய்களுக்கு புரியல. அதனால தான் வந்து யார் பேசுனாலும் ஹாரிஜி ஹாரிஜி ஹாரிஜின்னு சொல்லி முத்திரை குத்துறாங்க. அதனால தான் ஹவாரிஜி பற்றி கொஞ்சம் பின்னணி சொன்னேன். ஹவாரிஜுடைய அடிப்படைகள் இதெல்லாம் யாருக்கிட்ட இருக்குதோ அவங்க தான் ஹாரிஜி. இதெல்லாம் இல்லாமல் ஆட்சி, ஒரு அநியாயக்கார ஆட்சியாளருடைய தவறை சுட்டி காமிச்சோடனே அவங்களை ஹாரிஜின்ட்டு பேசுகிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு ஹாரிஜின்னா என்னன்னே தெரியல. இதுதான் நீ தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு. அதனால அடுத்தவங்களை ஹாரிஜி அப்படின்னு சொல்றதெல்லாம் சும்மா விளையாட்டு கிடையாது. இன்னொருத்தர் விதத்துக்காரன்னு சொல்றீங்க, நரகத்துக்கு போவான்ற மாதிரியான அந்த தீர்ப்பை நீங்க கொடுக்கல. ஆனா இப்படி போனா நரகத்துக்கு தான் போய் சேரணும் அப்படின்னு சொல்றீங்க. அப்போ அதுக்கு முன்னாடி உறுதியா தெளிவா தெரியும் அவங்க அதை சொன்னாங்களா, அந்த அர்த்தத்தில் தான் சொன்னாங்களா, உண்மையில சலஃப் மன்னஜில் இப்படித்தான் இருக்குதா, இதெல்லாம் வந்து நமக்கு தெளிவா தெரியும். அப்பெல்லாம் தெரியாம பேசினோம்னா நம்மளே அநீதியாளன் தான். அவங்கள பற்றி நம்ம அநியாயமாக அவதூறாக பேசி அவங்கள ஒடுக்கி நசுக்கி நம்ம வந்து பாவம் செஞ்சிடறோம், நம்முடைய நன்மை இழக்கிறோம். ஆனால் இதை பற்றி யோசனையெல்லாம் இல்லாமல், பயமெல்லாம் இல்லாமல் இவங்க ஹாரிஜி அவங்க ஹாரிஜின்னு பேசுறது வந்து நிறைய சலஃபிகளுக்கு, சலஃபி தாயிகளுக்கு இன்னைக்கு ஒரு வழக்கமாக ஆயிடுச்சு. குறிப்பாக கடந்த ஒரு வருஷமாக தமிழ்நாட்டில் இந்த மாதிரி ஓவராக பேசிகிட்டு இருக்கிறாங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், வெளிப்படையாக சொல்கிறேன், இதை பற்றி பேசுறதுக்கு இவங்களுக்கு தகுதி கிடையாது. நான் முதல்ல வந்து இவங்களுக்கு மார்க்கமே சரியாக விளங்கல. ஹவாரிஜின்னா யாருன்னே தெரியல. ஹவாரிஜ் சலஃபினுடைய நிலைப்பாடு, சலஃபி மன்னஜ்னா என்னன்னே தெளிவாக தெரியல. சலஃபி மன்னஜில் ஆதாரம் இல்லாதெல்லாம் இவங்க ஆதாரம் பேசுகிறாங்க. சலஃபி மன்னஜுடைய நிலைப்பாடு இல்லாததெல்லாம் சலஃபி மன்னஜுன்னு பேசுகிறாங்க. இப்போ இவங்களுக்கே சரியாக சலஃபியாக தெரியலை. அதே போல் ஹவாரிஜ்னா என்ன அதுவுமே இவங்களுக்கு சரியாக தெரியல. ஆனால் ஓவராக பேசுகிறாங்க. குறிப்பாக வந்து 2 பேர் பேரை பார்த்தா 4வது ஹலீஃபாவுடைய பேர், ஆனால் அந்த அவங்களுடைய அந்த ஃபிக்கும் இல்லை, ஹிக்மாவும் இல்லை, அந்த 2 பேரும். ஆனால் ஓவராக வந்து வீடியோவில் பேசுறது, ஃபேஸ்புக்கில் எழுதுறதுன்னு சொல்லி ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் தௌபா செஞ்சு ஒழுங்காக போய் படிக்க போகணும். சரியாக ஆழமாக விரிவாக படிக்கிற வரைக்கும் இந்த தலைப்புகளை பேசாமல் அவங்க இருக்கணும். வேற ஏதாவது பொதுமக்களுக்கான தலைப்புகளை பேசி அடுத்தவனை வந்து விதத்துக்காரன ஹவாரிஜ் என்ற சொல்கிறதெல்லாம் நிறுத்தணும். அதுக்கு தகுதியானவங்க தான் அதை பேசும்.